லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? கடைசி டாபிக் என்னது? ஜாவாஸ்கிரிப்ட் ஆரம்பிச்சிட்டோமா? லைக் சிஎஸ்எஸ் கம்ப்ளீட்டா? So okay, we'll start from JavaScript. Okay, என்ன டாபிக் யாருக்கா தெரியுமா? ஓகே, சிம்மா அட்டெண்டன்ஸ் கடைசியில் வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்லேயே போட்டுருந்தோம் பார்த்தீங்க. சரி ஓகே, சி அட்டெண்டன்ஸ். ஓகே, we start பண்ணுங்க. ஸோ ஜாவாஸ்கிரிப்டோட ரோட் மேப் காட்டிடுறேன். இந்த ரோட் மேப் ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ரோட் மேப் உங்களுக்கு கடைசி கிளாஸில். ஸோ கம்ப்ளீட்டாக HTML CSS அண்ட் அந்த ப்ராஜெக்ட்ஸ் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா? ஸோ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணால் டூரிசம் ப்ராஜெக்ட் அண்ட் போர்ட்ஃபோலியோ சைட் ப்ராஜெக்ட் அண்ட் ஃபுட் ஸ்டோர் வெப்சைட் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன். கரெக்டாக 3 சைட்டோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா கோடு ரெப்போ லைக் டிப்ளாய் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா GCRல அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இன்கேஸ் அப்டேட் பண்ணலன்னா ஐம் நாட் ஷுர் ஐ அப்டேட்டட், பட் ஆனால் இன்கேஸ் ஏதாவது அப்டேட் பண்ணலன்னா இன்னைக்கு அப்டேட் பண்ணிடுறேன் ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி ரெக்கார்டிங்ஸ் எது வரலனாலும் இன்னைக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன் நைட் ஓகேங்களா? ஸோ ஓகே, வில் ஸ்டார்ட் டுடேஸ் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் எசென்சியல் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் ஓகேங்களா? ஸோ பேசிக்ஸில் பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஏதாவது லாங்குவேஜ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் ஆல்ரெடி போன கிளாஸ் கேட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் சொல்லுங்கள், லைக் எவ்வளோ பேர் வந்து என்னென்ன லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு C++, பைத்தான், ஜாவா ஏதாவது ஒரு லாங்குவேஜில் இருக்கா? லைக் எல்லாருமே பண்ணியிருக்கீங்களா? லைக் எந்த லாங்குவேஜ் தெரியும்னு சாட்டில் போடுறீங்களா? ஓகே, இது வரைக்கும் நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே பார்த்தது இல்லைன்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சரி தெரியல, லைக் ஜஸ்ட் டு நோ த கவுண்ட் ஓகேங்களா? அதுக்காக தான். C++, ஜாவா சூப்பர். மீதி எல்லாரும் ஓகே, ஜாவா பைத்தான் ஓகே, சி பைத்தான் சூப்பர். ஓகே, மீதி எல்லாரும் 14 பேர் இருக்கீங்க. ஓகே சூப்பர். ஓகே சூப்பர். சரி ஓகே, சி பைத்தான் சரி ஓகே கைஸ். இன்கேஸ் தெரியலனாலும் பிரச்சனை, ஜஸ்ட் நோ ஓகேங்களா? லைக் எவ்வளோ பேர் தெரியணும், ஏன்னா ஒரு பேட்சில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். அதனால தான் லைக் நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே கேட்டுருவேன் ஜாவாஸ்கிரிப்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ தட் சில பேருக்கு வந்து லைக் இது வரைக்கும் வேரியபிள்ஸ்னால் எப்படி யூஸ் பண்ணுறது லைக் அந்த மாதிரி கான்செப்ட்ஸுமே கொஞ்சம் லைக் இன்னும் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ப்ரோக்ராமிங். அதனால அந்த மாதிரி கான்செப்ட்ஸு கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே கேட்குறது ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜ். ஸோ பேசிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இப்போ சின்டாக்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து 3 லாங்குவேஜ், நிறைய பேர் 3 லாங்குவேஜ் பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கே புரியும் லைக் ஒரு லாங்குவேஜுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து சின்டாக்ஸ் மட்டும்தான். ஸோ பட் ஆனால் அந்த கோர் கான்செப்ட்ஸ் லைக் வேரியபிள்ஸாக இருக்கட்டும், லைக் டேட்டா டைப்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே ஆப்ரேஷன்ஸ், லூப்ஸு, ஃபங்க்ஷன்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் தான், கான்செப்ட் வைஸ் சேம் தான். பட் ஆனால் அந்த சின்டாக்ஸ் மட்டும்தான் மாறும் ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பேசிக்ஸில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் டு ஜாவாஸ்கிரிப்ட்ன்ற டாப்பிக்கில் ஐ வில் கிவ் எ ரிஃப்ரெஷர். ஸோ எப்படி வந்து ஜாவாஸ்கிரிப்டில் பண்ணுறோம், முன்னாடி பைத்தானில் பிரிண்ட் போட்டுட்டு இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி போடுறீங்க, ஜாவாஸ்கிரிப்டில் வந்து எப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு டிரான்சிஷன் மட்டும் நம்ம சொல்லிட்டு, ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு குயிக் ரிஃப்ரெஷராக இருக்கும் ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை ஜாவாஸ்கிரிப்டில், ஏன்னா நம்ம இது வந்து டிஎஸ்ஏக்காகவோ இல்லை கோடிங்காகவோ பண்ண போகிறல, ஜாவாஸ்கிரிப்ட் வந்து வெப் டெவலப்மெண்ட்டுக்காக பார்க்க போகிறோம். இன் ஆஸ்பெக்ட் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இஸ் டாம் மேனிப்புலேஷன் ஓகேங்களா? ஸோ டாம் எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கான்செப்ட்ஸில் நம்ம எல்லாமே கவர் பண்ணலாம். எப்படி வந்து டைனமிக்காக கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணுறாங்க, எப்படி வைப்பது, இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டாட்டிக் அண்ட் ரெஸ்பான்சிவ் சைட்ஸ் பண்ணியிருக்கோம். இனிமேல் வந்து டைனமிக் சைட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா? அதேமாதிரி ஃபார்ம்ஸ் ஓகேங்களா? ஸோ ஃபார்ம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நம்ம எப்படி ஃபார்ம்ஸ் வந்து பேசிக் ஃபார்ம்ஸ் வந்து இங்கே பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபார்ம்ஸ்லேருந்து வில் ஸ்டார்ட் அப் வித் அவர்
ரியாக்ட் எப்படி பண்ணுறது, ரியாக்ட்ல எப்படி ஃபார்ம்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஐடியா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரியாக்ட்லையும் வில் சி அபவுட் ஃபார்ம்ஸ், ஜாவாஸ்கிரிப்ட்லையும் ஃபார்ம்ஸ் பற்றி பார்ப்போம். பட் ஆனால் கோர் கான்செப்ட்ஸ் மாறவே மாறாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அரே மெத்தட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரே மெத்தட்ஸ், ஸோ அரே அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம இன்டெப்த்தாக பார்த்துருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த டவுட்ஸுமே வராது. ஸோ அது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வச்சு வில் சி ஸோ கிளியர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபெட்ச் கால் பேக், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி வந்து ஏபிஐ கால் பண்ணுறது அப்படின்றது ஜாவாஸ்கிரிப்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து பேசிக்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கால் பேக் எல், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், அதெல்லாம் நிச்சயமாக பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஈவெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஆன் கிளிக் ஈவெண்ட். ஓகேங்களா? ஸோ கீ ப்ரெஸ்ஸு, கீ டவுனு, இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத நிச்சயமாக பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, இதுக்கப்புறம் இதுதான் வந்து பேசிக்ஸ். ஸோ பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் வந்து தரும். ஸோ ஜஸ்ட் அதுக்கப்புறம் எசென்சியல்ஸ். நிறைய பேர் வந்து நினச்சிருப்பீங்க லைக் இன்னுமே நிறைய பேர் மைண்ட் செட் இருக்கும், நான் ரியாக்ட் பார்க்க மாட்டேன், லைக் ரியாக்ட் கற்றுக்க மாட்டேன், நோட் கற்றுக்க மாட்டேன், ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு தான் நான் நல்லா பார்த்துட்டு தான் அடுத்து வந்து டெக்னாலஜிஸ் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி லைக் இன்னுமே நிறைய பேருக்கு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதனால வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக பேசிக்ஸ் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஆக்கிட்டீங்கன்னா அடுத்து போகும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கோர் கான்செப்ட் செட் பண்ணும்போது லைக் உங்களுக்கு மசில் மெமரி நிறையவே இருக்கும். ஸோ அது ஈஸியாக இருக்கும் கான்செப்ட் கிராப் பண்ணுறது. ஸோ அதுக்காக தான் லைக் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஜாவாஸ்கிரிப்டை நல்லா பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு. அதனால ஐ ஹவ் கேட்டகரைஸ்ட் ரியாக்ட். இதுக்கப்புறம் நம்ம வந்து ரியாக்ட் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பேக் எண்ட் வந்து நோட் அண்ட் எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு தான் பண்ண போகிறோம். இட் இஸ் டோட்டலி டிபெண்டன்ட் ஆன் ஜாவாஸ்கிரிப்ட். அடுத்து பார்க்க போகிற ரெண்டுமே. ஸோ அதனால எசென்சியல் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட்னு சொல்லுவேன். இது வந்து காமன் டாபிக்ஸ், ரியாக்டுக்கும் தேவைப்படும், அதே மாதிரி பேக் அண்ட் நோட் அண்ட் எக்ஸ்பிரஸ்க்கும் தேவைப்படும். ரெஸ்ட் அண்ட் ரெஸ்ட், அப்புறம் ஸ்ப்ரெட், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கும் ரியாக்ட் அண்ட் பேக் அண்ட். ஓகேங்களா? அப்புறம் சிங்க்ரனஸ், லைக் சிங்க்ரனஸ் அசிங்க்ரனஸ் ரெண்டு டைப் ஆஃப் எக்ஸிகியூஷன் இருக்கு. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல அசிங்க்ரனஸ்னா என்னன்னு சொல்லிட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது வந்து ப்ராமிசஸ். ஸோ ப்ராமிசஸ் தான் ரிட்டர்ன் பண்ணணும். அந்த ப்ராமிசஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து தென் அண்ட் கேட்ச் இருக்கு, அப்புறம் அசிங் அண்ட் அவைட். இந்த சின்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு ஸ்கோப்ஸ். ஓகேங்களா? எப்படி வந்து ஒரிஜினலாக ஜாவாஸ்கிரிப்ட் வந்து பேக்ரவுண்டில் வந்து லைக் உங்கள் கோடை கம்பைல் பண்ணுது, எப்படி வந்து ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இதாக இருக்கும். ஓகேங்களா? வாட் இஸ் ஹோஸ்டிங், ஓகேங்களா, இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஸ்கோப்ஸ் வச்சு ஒரு ட்விஸ்டட் கொஸ்டின், இதுதான் வந்து மோஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் நிச்சயமாக வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் அரே மெத்தட்ஸ், மேப், ஃபில்டர், ரெடியூஸ், இது எல்லா இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. லைக் ரெடியூஸ் கூட உங்களுக்கு ஆஃப்னா வராது. மேப் ஃபில்டர் வில் பி த மோஸ்ட் காமன். ஓகேங்களா? இது இட் இஸ் மோஸ்ட். ஓகேங்களா? அது வந்து எல்லா இடத்துலையும் தேவைப்படும். ஃப்ரண்ட் எண்டில் மோஸ்ட்டாக தேவைப்படும். ஓகேங்களா? அதேமாதிரி ட்ரிம்மு, அப்புறம் ஸ்பிளிட்டு, அப்புறம் அப்புறம் டூ லோவர், இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான மெத்தட்ஸ்லாம் நான் ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் வச்சிருக்கேன். இன்னும் நிறைய மெத்தட்ஸ் கவர் பண்ணலாம். நான் இங்கே வந்து முக்கியமானது மட்டும் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்டெப்த்தாக போகணும், ஜாவாஸ்கிரிப்ட்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, ஓகேங்களா, லோ லெவல் டிசைன் லைக் கம்ப்ளீட்டாக இஃப் யூர் கோயிங் டு பில்ட் லார்ஜ் ஸ்கேல் சிஸ்டம்ஸ்னா லைக் இல்லை ஓல்டு லெகசி கோட்லாம் வந்து கிளாஸ் பேஸில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே போகலாம். எப்பயுமே எண்ட்லெஸ் தான் எல்லாமே. ஓகேங்களா? ஆனால் நம்மளுக்கு தேவையானது நிச்சயமாக வந்து ஃபண்டமெண்டல்ஸும் நல்லா ஸ்ட்ராங்காக கற்றுக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட், இது நான் ரோட் மேப் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து லைக் சாப்டர் வைஸ் என்னென்ன நம்ம இதை வந்து என்ன ஆர்டரில் கவர் பண்ண போகிறோம்னா, இன்னைக்கு வந்து we are going to see பேசிக்ஸ். ஓகேங்களா? ஸோ பேசிக்ஸ் வந்து இந்த ஆர்டரில், ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்டர். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து இதோட பேசிக்ஸ், அதுக்கப்புறம் எப்படி வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு வில் சி எவ்ரி திங். நாளைக்கு வந்து வில் டூ லைக் இது வந்து டே வைஸ் கிடையாது, ஒன் டே டேன்னு சொல்லிட்டு டோட்டலாக உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்டோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 7 to 8 days இருக்கும். ஓகேங்களா? 8 classes, maybe I put it as classes. ஓகேங்களா? ஸோ 8 classes I will try to cover all this 5 chapters. ஓகேங்களா? இது எல்லாமே ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் தான். 2 ப்ராஜெக்ட் பண்ணுவோம். சாப்டர் 2ல வந்து லைக் 3ல ஒரு ப்ராஜெக்ட். ஓகேங்களா? இது என்ன ப்ராஜெக்ட்னா, நம்ம வந்து ஃபார்ம்ஸ் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ ஃபார்ம் வந்து வில் பி ட்ரைங் டு கனெக்ட் இட் டு ஃபயர்பேஸ். ஓகேங்களா? ஃபயர்பேஸ் டிபி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வில் பி டூயிங் அன் ப்ராஜெக்ட். ஸோ இதில் வந்து ஏபிஐ கால் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஃபெட்ச் வச்சு ஏபிஐ கால் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 2 ப்ராஜெக்ட் வந்து வில் பி டூயிங். ஸோ இது ரெண்டுமே நம்ம பண்ண போகிறோம். அண்ட் இதை தவிர்த்து நம்ம வந்து ஈவெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, ரெஸ்பான்சிவ் நேபார் எப்படி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? சாரி, இங்கே இல்லை ப்ராஜெக்ட். இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா?
ஓகேவா? இதான் வந்து 2 விஷயம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து வில் ஸ்டார்ட் வித் அவர் ஃபர்ஸ்ட் சாப்டர். ஓகேங்களா? ஏன்னா கிளியர் ரோட் மேப் இருக்கணும், கிளியர் விஷன் இருக்கணும். ஓகேங்களா? எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிக்க போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணணும். அதேமாதிரி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதில் சில டாபிக்ஸ் நீங்கள் வந்து லைக் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது, டெர்மினாலஜிஸ் தான் வந்து இன்டர்வியூவில் வந்து ரொம்ப ரொம்ப இது. ஓகேங்களா? இதை வந்து க்ளோசர்ன்ற வேர்டு நான் மென்ஷன் பண்ணல. பட் வாட் இஸ் க்ளோசர் அதுவுமே நம்ம கவர் லைக் எல்லா டைப் ஆஃப் இதுவுமே கவர் பண்ணுவோம். நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேணாம். ஓகேங்களா? ஸோ நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. அந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம பொறுமையாக கவர் பண்ணலாம் கிளாஸ்க்குள்ளே. நான் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ண முடியாது. ட்விஸ்டட் டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்டர்வியூ கொஷின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அது கிளியராக வந்து புரியும். ஓகேங்களா? நான் அப்லோட் பண்ணுறேன் இன்டர்வியூ கொஷின்ஸ். ஸோ அதை அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அதோட எல்லா டெர்மினாலஜிஸுமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே நம்ம கிளாஸில் கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஸ்லைட்ஸ் ஓகே. இன்னைக்கு வந்து டே 1 ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, இதுதான் வந்து we are going to see. சரி, ஓகே. இதான் இந்த 5 டாபிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்த 5 இது வந்து தியரிட்டிக்கல். ஃபர்ஸ்ட் வந்து 5 தியரிட்டிக்கல் கொஸ்டின் வில் சி ஸோ தட் உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் யாருக்கா ஆன்சர் பண்ணலாம், யாருனாலும் ஆன்சர் பண்ணலாம், மைக் அன்மியூட் பண்ணியோ இல்லை சாட்லையோ. ஒய் வி ரிக்வயர்ட் லாங்குவேஜ். ஸோ நீங்கள் ஆல்ரெடி 3 லாங்குவேஜ் 4 லாங்குவேஜ்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ ஒய் வி ரிக்வயர்ட் லாங்குவேஜ் டு கம்யூனிகேட். ஓகே, சூப்பர். டு கம்யூனிகேட். வேற ஏதாவது ஆன்சர்ஸ்? யாருக்கு கம்யூனிகேட் பண்ணணும்? ஓகே, கம்ப்யூட்டர் அண்ட் யூசர். கம்ப்யூட்டர் அண்ட் யூசர். ஓகே, எக்ஸாக்டா. ஸோ பேசிக்காக நீங்களும் நாங்களும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு வி ஹேவ் சம் மோட் ஆஃப் லாங்குவேஜ். கரெக்டாக? லைக் இங்கிலீஷ் ஆர் தமிழ் வாட் எவர். ஸோ அந்த மாதிரி நம்மகிட்ட 2-3 லாங்குவேஜ் இருக்குது. பட் பேசிக் கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா கம்ப்யூட்டருக்கு இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் புரியாது. இட் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். கரெக்டாக? ஸோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் இப்போ லைக் அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னா அப்போ நம்ம எப்படி வந்து லைக் தேர் ஷுட் பி அ மீடியம் ஸோ டு கம்யூனிகேட். நம்மக்கிட்ட அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஎல்சி மீடியா பிளேயர் எடுத்துக்கோங்க. இந்த மீடியா பிளேயரை வந்து நம்ம டேரெக்டாக வந்து டபுள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் தான் புரியுது. கரெக்டாக? பட் ஆனால் பேக்ரவுண்டில் இது வந்து விஎல்சி வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான். நீங்கள் போய் பார்க்கலாம். C++ல எழுதியிருப்பாங்க. ஸோ பேசிக்காக வந்து இந்த ஐ லெவல் கோடு வந்து கம்பைல் பண்ணி லைக் லோ லெவல் கோடாக மாற்றி இந்த மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை நம்ம கம்ப்யூட்டர் காமிச்சாதான், ரேம் அண்ட் ரோம் காமிச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த கம்யூனிகேட் பண்ணிக்கணும்னு இந்த அப்ளிகேஷனும் இந்த சாஃப்ட்வேரும் லைக் கம்ப்யூட்டரும் சாஃப்ட்வேரை கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு தேர் ஷுட் பி சம் மீடியம். ஸோ அதுதான் வந்து லாங்குவேஜ். தட்ஸ் வை வி ரிக்வயர் சம் லாங்குவேஜ். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் கேன் பி C++, ஜாவா, பைத்தான், கோலாங், ரஸ்ட், என்ன வேணாத்துல வேணால் லைக் தேர் கேன் பி இது. பட் என்ன ஆகும்னா நம்ம இந்த சாஃப்ட்வேர்ஸை வந்து கம்பைல் பண்ணும்போது, ஓகேங்களா, ஸோ இந்த கோடை வந்து கம்பைல் பண்ணும்போது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கம்பைலர்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். பட் பேசிக்காக கோடை வந்து கம்பைல் பண்ணும்போது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாறி கம்ப்யூட்டர்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகேங்களா, அதுக்கு தான் வந்து வி ரிக்வயர்ட் லாங்குவேஜ். ஓகேங்களா, ஸோ பேசிக்காக உங்கள் ஐ லெவல் கோட லோ லெவல் கோட மாற்றும், அவ்வளோதான். ஓகேங்களா, டெவலப்பர்ஸாக நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் ஆர் லைக் ஐ லெவலாக மட்டும்தான் புரியும். ஸோ தட் வி ரைட் கோட் இன் ஐ லெவல். ஸோ அதை வந்து லோ லெவல் கோட வந்து கம்பைலர் வந்து கம்பைல் பண்ணி லைக் கம்பைலர்ஸ் நத்திங் பட் இட் கம்பைல்ஸ் அவர் ஆல் கோட். கம்பைல் வந்து என்ன பண்ணா கோடை வந்து கன்வெர்ட் பண்ணி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாற்றி கொடுக்கும். அதான் வந்து கம்பைலர். ஓகேங்களா, ஸோ பேசிக்காக இதுதான். ஓகேங்களா, ஸோ இதுக்கு தான் வை வி ரிக்வயர்ட் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான் வந்து நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எதுக்கு லாங்குவேஜ் தேவைப்படுது. சரிங்களா, ஸோ லாங்குவேஜஸ் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா C++, ஜாவா, பைத்தான், தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் லாங்குவேஜஸ். ஓகேங்களா, என்ன டைப் ஆஃப் லாங்குவேஜ் வேணால் நம்ம வந்து அப்ளிகேஷன் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, அந்த கோடை நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாறிட்டு கம்ப்யூட்டரால் புரிஞ்சுக்க முடியும். அதை பண்ணக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா கம்பைலர். ஓகேங்களா, ஸோ இன்னொன்று டேர்ம் இருக்குது இன்டர்பிரிட்டர். இன்டர்பிரிட்டருக்கும் கம்பைலருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் யாராவது சொல்கிறீங்களா? ஸோ நிறைய பேர் பைத்தான், C++, ஜாவாவில் பார்த்துருக்கீங்க. ஸோ இன்டர்பிரிட்டருக்கும் கம்பைலருக்கும் கம்பைலர்னா மொத்த இதையும் அப்படியே டேரக்டா இறைச்சி இன்டர்பிரட்டர்னா லைன் பை லைன் எக்ஸிகியூஷன். சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுதான் இருக்கக்கூடிய முக்கியமான டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, ஸோ ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இன்டர்பிரிட்டடா கம்பைலர் லாங்குவேஜா? மேபி ரெண்டுமே சேர்ந்து கூட இருக்கும். ஏன்னா ஜாவா வந்துட்டு போத் கம்பைலர் இன்டர்பிரட்டர். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் அது மாதிரி. ஓகே 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 ஓகே.
இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே. ஸோ நான் கரெக்டான இதுதான் லைக் என்னன்னா இன்டர்பிரேட்டுக்கும் கம்பைலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இன்டர்பிரேட்டர் வந்து லைன் பை லைன் உங்கள் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் லைக் கம்பைல் பண்ணும். ஸோ பேசிக்காக ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணும். கம்பைல்டு லாங்குவேஜ்னா கம்ப்ளீட் கோடை வந்து கம்பைல் பண்ணி அவுட்புட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதான் வந்து கம்பைலருக்கும் இன்டர்பிரேட்டருக்கும் லாங்குவேஜோட டிஃபரன்ஸ். பேசிக்காக ரெண்டுமே என்ன பண்ணுன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மிஷினுக்கு புரிஞ்சுக்க முடிய டேர்முக்கு வந்து மாற்றும் உங்கள் கோடை. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக கன்வெர்ட் பண்ணும் ஐ லெவல் கோடை உங்கள் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாற்றும். இதுதான் வந்து கம்பைலருக்கும் இன்டர்பிரேட்டருக்கும் இருக்க ஒர்க்கு. பட் ஆனால் அது பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஐ ஷோ யூ ஜாவா கோட். ஜாவா கோட் வச்சு நான் காட்டுறேன். ஒரு நிமிஷம். சரி, இந்த லாங்குவேஜ் புரியலனா கூட பிரச்சனை இல்லை. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் இதை பற்றி சின்டாக்ஸோ இதை பற்றி லைக் வாட் இஸ் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் இந்த மாதிரிலாம் கவலைப்பட வேணாம். பேசிக்காக இந்த கோட் வந்து ஒரு ஜாவா கோட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அலோ வேர்டுன்ற லைக் அலோ லைக் பேசிக்காக வந்து அலோன்ற வேர்டு வந்து பிரிண்ட் பண்ணும். அதான் அதோட இது ஒர்க் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது எப்படி நான் இது பண்ணுவேன்னா ஜாவா சி ஓகே. நான் உங்களுக்கு கிளாஸ் ஃபைல் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க ஒரு ஜாவா கோட் இருக்கு. இதுக்கு வந்து கிளாஸ் ஃபைல் எதுவும் இல்லை. ஸோ பேசிக்காக ஜஸ்ட் கிளியர் பண்ணி ஸோ திரும்பி நான் கம்பைல் பில்லுக்கு எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணனே ஒரு டாட் கிளாஸ் ஃபைல் வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரன் பண்ண முடியும் ஜாவா கோட். ஸோ ஜாவா கோட் டாட் பாருங்க நம்மளுக்கு அலோன்னு சொல்லிட்டு இது வேர்டு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் என்ன சொல்கிறேன்னா இது வந்து கம்பைல்டு லைக் பேசிக்காக வந்து டோட்டலாக கம்பைல் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதே வந்து ஸ்டாட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா கோட் இப்படி தான் ஒர்க் ஆகும். இதே தான் C++. ஓகேங்களா? ஸோ ஆனால் சீக்கு ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் பை லைன். ஓகேங்களா? எல்லாமே புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் லைன் பை லைன். ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? நான் திரும்பி சொல்கிறேன் ஜாவா ஸ்கிரிப்ட். இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் அன் இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ். ஓகேங்களா? என்னன்னா ஒரு லைன் கோடு நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா அப்போதான் வந்து அந்த லைன் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். எப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணலாம். எப்படிலாம் அதை ரன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸ்பேஸ் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஓகே, வில் ஸ்டார்ட் ரைட்டிங் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ நம்ம ரெப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பேட்ச் 3ல ஓகே ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ஒரு புது ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜேஎஸ்ன்னு சொல்லிட்டு கோட் வந்து நான் டெய்லி ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். மேபி லாஸ்ட் கொஞ்சம் கோட்ஸ் அப்டேட் பண்ண நினைக்கிறேன். டே 12 டே 13 இன்னைக்கு நான் புஷ் பண்ணிடுறேன். லைக் உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் பாருங்க. ஓகேங்களா? அண்ட் ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் எப்படி வந்து ஜாவாக்கு வந்து லைக் ஜாவாக்கு நீங்கள் வந்து ஜாவா பைத்தான் பிஒய் அந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் இது வைப்பீங்க. ஜாவா ஸ்கிரிப்டுக்கு பார்த்தீங்கன்னா டாட் ஜேஎஸ்ன்றது எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? ஸோ எப்படி HTMLக்கு வந்து டாட் HTML, CSSக்கு டாட் CSS மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டுக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டாட் ஜேஎஸ். ஓகேங்களா? ஓகே, என்னென்ன வழியிலலாம் வந்து நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கேட்கலாம் உங்கள் கோடு வந்து எங்கே கம்பைல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா V8ன்ற ப்ரௌசர் இன்ஜினில் தான் கம்பைல் ஆகுது. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 3 வழி இருக்குது நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கோட் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து நம்ம கோடை வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நம்ம ப்ரௌசர்லேயே எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கன்சோலில் போயிட்டு சாரி லைக் என்னோட குரோம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கா டியூ டு மை எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ இப்போ நான் வந்து இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபுல் ஸ்க்ரீன் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ கன்சோல் பண்ணிக்கிறேன்.
இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு console.logன்றது பிரிண்ட் பண்ணுறது ஓகேங்களா. நீங்கள் ஒரு பேப்பர் பெனில் வந்து ஜஸ்ட் அந்த சின்டாக்ஸ் மட்டும் நோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபெமிலியரைஸ் ஆகிடலாம். ஏன்னா நீங்கள் முன்னாடி இருக்க லாங்குவேஜுக்கும் இந்த லாங்குவேஜுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஒரு 1 hour 2 hours நீங்கள் ப்ரெஷ் பண்ணிக்கிட்டீங்கன்னா லைக் கான்செப்ட்ஸ்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து அலோ வேர்ல்டு அப்படின்னு போட்டோம்னா அலோன்னு சொல்லி போட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகுது. இதுதான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட். இப்போ இந்த நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எங்கே எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசருக்குள்ளே இருக்க V8ன்ற இன்ஜினில் பார்த்தீங்கன்னா கம்பைல் ஆகும் உங்கள் கோட் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வே ஆஃப் ரைட்டிங் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ உங்களுக்கு இங்கே ரோட் மேப்பாக காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்டை ப்ரௌசரில் ரன் பண்ணுறது ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா எங்கே எக்ஸிக்யூட் ஆகும் கம்பைல் ஆகும் நம்ம கோட்லாம் பார்த்தீங்கன்னா V8 இன்ஜின் ஓகேங்களா. V8 இன்ஜினில் தான் வந்து நம்ம கோடு கம்பைல் ஆகி அவுட்புட் வந்து உங்களுக்கு வருது. ஸோ எனக்கு ப்ரௌசரை விட்டு வெளியே ரன் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஜாவாஸ்கிரிப்டை ப்ரௌசரில் மட்டும் தான் ரன் பண்ண முடியும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா லைக் ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் லாங்குவேஜ் ஆஃப் வெப் ஓகேங்களா. ஸோ எனக்கு ப்ரௌசரை விட்டு வெளியே எங்கேயா ரன் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கோடை கம்பைல் பண்ணணும்னா யூ ரிக்வயர்ட் சம் ரன் டைம் என்விரான்மெண்ட். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா Node.js. Node.js இஸ் நத்திங் பட் நிறைய பேர் அதை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அந்த மாதிரி லைக் ராங் கஸ்டம் லைக் டெர்மினாலஜிஸில் வந்து புரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஸோ பேசிக்காக Node.js வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் கிடையாது. இட் இஸ் பேசிக் அண்ட் ரன் டைம் என்விரான்மெண்ட் ஓகேங்களா. ஸோ ப்ரௌசர் விட்டு உங்களுக்கு வேற எங்கேயா எக்ஸிக்யூட் பண்ணணும் உங்கள் கோடை அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் Node.js இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ Node.js எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது? நான் ஆல்ரெடி ப்ரீரிக்வசைட் டாக்ல கொடுத்துருப்பேன். நோட் டவுன்லோடு போட்டிங்கன்னா வேறப்போ இதுக்கு போவோம். இது வந்து லேட்டஸ்ட் டவுன்லோட் பண்ணாதீங்க, ஸ்டேபிள் கிடையாது, ஸ்க்ரீனே வரலையா. ஓகே கரண்ட் வேணால் LTS டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்ன விண்டோஸோ எதுவோ சொல்லிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுட்டா இருக்காது? ஓகே ஸோ விண்டோஸ் சூஸ் பண்ணிட்டு உங்கள் என்ன பிட்டோ அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே இன்ஸ்டால் ஆகிடுச்சா அப்படின்னு நான் எப்படி செக் பண்ணுறேன், என் சிஸ்டத்தில் நோட் இருக்கானே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ரை டு டேக் நோடு -v ஓகேங்களா. சாரி ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வெர்ஷன் இந்த வந்து 20.10 சம்திங் இருக்குது. இப்போ வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 20.11. லேட்டஸ்ட் வெர்ஷன் வேணாம் ஏன்னா ஸ்டேபிள் வெர்ஷன் கிடையாது, ஃபீச்சர்ஸ் ரோல் அவுட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ பேசிக்காக இது வந்து நீங்கள் இந்த LTS வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நோடு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் நோடை வச்சு உங்கள் கோடை வந்து லோக்கலாக உங்கள் சிஸ்டத்துலேயே ரன் பண்ணிக்கலாம். ப்ரௌசர் சப்போர்ட் இல்லாமல் யூ கேன் ரன் யுவர் கோட் இன்சைட் யுவர் கம்ப்யூட்டர். எப்படி வந்து நம்ம ரன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போமா. ஸோ இப்போ மீதி அப்ளிகேஷன்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கேயுமே கோடெலாம் க்ளோஸ் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஒரே ஒரு லைன் தான் கோட் எழுதுறேன். இன்கேஸ் இந்த லைன் ஒன்றுமே பண்ணாது console.log பேசிக்காக பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா. நல்லா பாருங்கள், இது ஷோ யூ ஆல் த எல்லாரும் எல்லா லாங்குவேஜ்லையும் அலோ வேர்ல்டுன்றது தான் ஸ்டார்டிங்கில் எழுதிருப்பீங்க கோடா. ஸோ அதே மாதிரி அலோ வேர்ல்டு எழுதுறேன். ஸோ எப்படி இதை வந்து நம்ம கம்பைல் பண்ணுறது, அவுட்புட் எப்படி எடுத்துகிட்டு வருது. இப்போ நம்ம ரெண்டாவது வேக்கு போகிறோம். ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ண நம்ம லோக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அதுக்கு தான் நம்மளுக்கு தேவை நோடு ஓகேங்களா. ஸோ எல்லாமே நோடுன்ற கீவேர்டு. அதுக்கப்புறம் நம்ம ஃபைல் நேம் வந்து script.js பார்த்தீங்களா எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ நம்ம கோட் எங்கே எக்ஸிக்யூட் ஆகுது, நாட் இன் த ப்ரௌசர், இன்சைட் லைக் இட்ஸ் ஜஸ்ட் டேக்கிங் டைம். ஓகே பேசிக்காக நம்ம நோடில் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரி மூணாவது வழி என்ன இருக்குது, நோடு லைக் இது இப்போ என்கிட்ட நோடும் தேவையில்லை, எனக்கு ப்ரௌசரும் தேவையில்லை, நான் எப்படி வந்து இது பண்ணுறது, எப்படி வந்து நான் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ரெண்டாவது வழி வந்து Node.js வச்சு ஸோ நீங்கள் கோடை வந்து லோக்கலாக ரன் பண்ணிக்கலாம். லோக்கலாக உங்கள் பிசிலையோ இல்லை லேப்டாப் எதில் வேணால் ரன் பண்ணிக்கலாம். Node.js இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கோட் Node.jsல ரன் பண்ணி அது வந்து அவுட்புட் கொடுக்கும் ஓகேங்களா. இது ரெண்டாவது வழி. இதை தவிர்த்து என்ன வழி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் சொல்கிறேன், ஆன்லைன் கம்பைலர்ஸ். ஸோ ஆன்லைன் இன்டர்பிரிட்டர்ஸ் ஆர் கம்பைலர்ஸ் வாட் எவர். ஆன்லைனில் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து கோட் பண்ணிக்கலாம். ஸோ ரிப்ளிட் வந்து ஒரு ஃபேமஸான இது. ஸோ நீங்கள் கோடை வந்து ஷேரும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ப்ரோக்ராம் பை ஜீனோன்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட்
ஸ்கிரிப்ட் ஆன்லைன் கம்பைல் அப்படின்னு போட்டிங்கன்னா இது வருதுல ப்ரோக்ராம் ஈஸி, இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை தவிர்த்து ரிப்ளேட்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து நீங்கள் கோட் ஷேர் பண்ணிக்கலாம். அது பேசிக்காக லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்கன்னா அதுவும் ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ணி உங்கள் கோடை வந்து இங்கே கொடுத்துரும். பார்த்தீங்களா? ஸோ இதுவுமே நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் வந்து இந்த ஆன்லைன் கம்பைலர்ஸ். ஓகேங்களா? பட் நான் வந்து பேசிக்காக ப்ரிஃபர் பண்ணுறது வந்து உங்களுக்கு நோடு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், இதில் தான் வந்து உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் லிங்க்கு. சரி ஓகே, அதை ரேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஸ்லைட்ஸ்லையும் காட்டுறேன். ஓகேங்களா? தெரியுதுங்களா? த ரிப்ளிட் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதுதான் 3 வழி. ஓகேங்களா? சரி ஓகே, நம்ம முக்கியமான கான்செப்ட் வரலாம். எப்படி வந்து இந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அலோ வேர்ல்டுன்றதை வந்து இது பண்ணிட்டோம். பட் ஆனால் லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகுதுலாம் புரிஞ்சுக்கோங்க. இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆனது தான் எல்லாமே சிங்க்ரனஸ். ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிங்க்ரனஸ். ஓகேங்களா? சிங்கிள் லைனாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த லைன் முடிச்சோடனே தான் அடுத்த லைன். ஓகேங்களா? console.log of day 2. So sorry, maybe line 2. ஸோ இந்த மாதிரி லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். பாருங்க, ஃபர்ஸ்ட் அலோ வேர்ல்டு வந்த அப்புறம் தான் அது செகண்ட் லைன் வரும். ஸோ அதனால நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம், ஜாவாஸ்கிரிப்ட் சிங்க்ரனஸ். ஓகேங்களா? சிங்க்ரனஸ்னா இந்த கோட் லைன் எக்ஸிக்யூட் ஆனால் அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். அதான் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அந்த இது வந்து இப்போ வரைக்கும் நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம், லாங்குவேஜ் எதுக்கு தேவைப்படுதுன்னு லேர்ன் பண்ணியிருக்கோம். அடுத்து என்னென்ன வேஸ்ல வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்துருக்கோம். தேர் ஆர் 3 டிஃப்ரெண்ட் வேஸ். அதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் அண்ட் கம்பைல் லாங்குவேஜ், இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் டிஃபரன்ஸ் பார்த்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் என்ன டைப் ஆஃப் லாங்குவேஜ், இட் இஸ் அண்ட் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். யாரை கேட்டால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ரெண்டுமே இல்லை. இட் இஸ் சிங்கிள். ஓகேங்களா? இட் இஸ் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது இவ்வளோதான். ஓகேங்களா? ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் அண்ட் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ், C++, ஜாவா எல்லாமே கம்பைல்டு லாங்குவேஜ். அப்புறம் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, அப்புறம் நீங்கள் கேட்கலாம், ஸோ நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, எந்த பைத்தான் இருக்குது, சி இருக்குது, C++ இருக்குது, ஜாவா இருக்குது, நான் எதுக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கணும் அப்படின்ற மாதிரி. பேசிக்காக நீங்கள் இது வந்து டெக்னிக்கலாக வந்து கிடையாது அந்த மாதிரி. பட் ஆனால் பேசிக்காக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எல்லா ப்ரௌசருக்கும் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் தான் வந்து புரியுன்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ இனிஷியலாக உங்களுக்கு நிறைய டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிடுவோம் அது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம் மேபி அஸ் அ லைக் ஆரம்பிக்கும் போது, ஜாவாஸ்கிரிப்ட் ஆரம்பிக்கும் போது எதுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நிறைய வரும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சொல்லுங்க. கோடை வந்துட்டு இப்போ டெர்மினல்ல ரன் பண்ணீங்களா, VS கோட்ல ஒரு வாட்டி காட்டிங்க அப்புறம். ஒன்றும் இல்லை, ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், script.js. ஓகேங்களா? .jsன்றது ஜாவாஸ்கிரிப்டோட எக்ஸ்டென்ஷன். இங்கே வந்து இந்த கோட் வந்து ஒன்றும் இல்லை, பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? console.logன்னு போட்டிங்கன்னா உங்கள் கோட் வந்து இதுக்குள்ளே என்ன போட்டிருக்கீங்களோ அதை வந்து பிரிண்ட் பண்ணும், அவ்வளோதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எப்படி வந்து இந்த இதில் வந்து கம்பைல் பண்ணுறது, கோடை வந்து எப்படி கம்பைல் பண்ணுறோம், நம்ம நோடை வச்சு ரன் பண்ண போகிறோம். அதனால் நோடு உங்கள் ஃபைல் நேம். ஓகேங்களா? அவ்வளோதான். script.js போட்டிங்கன்னா கோட் கம்பைல் ஆகும். அந்த மாதிரி கொடுத்தா எனக்கு வரல ப்ரோ. ஓகே 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 ஓகே, கிளாஸ் முடிச்சோடனே நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு. ஓகேங்களா? நோட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? ஓகே ப்ரோ. நோட்ல இன்ஸ்டால் பண்ணிட்டேன், செக் பண்ணிட்டேன். ஓகே ஓகே ஓகே, இந்த கிளாஸ் முடிச்சோடனே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கள், நம்ம. ஓகே, நான் சொல்லிட்டேன். ஓகே, எதுக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். என்ன அப்படின்னா, பேசிக்காக வந்து எல்லா ப்ரௌசருக்கும் HTML CSSோட ES5. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக அது வந்து ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். அந்த ஜாவாஸ்கிரிப்ட் தான் வந்து ப்ரௌசருக்கு புரியுன்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தட் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து ES6ன்னு சொல்லுவாங்க, ECMAScript 6ன்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக அதுக்கு ஓல்டர் வெர்ஷன் தான் வந்து ப்ரௌசருக்கு புரியுன்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக உங்களுக்கு ரஸ்ட் புரியணும், கோலாங் புரியணும் ப்ரௌசருக்கு அப்படின்னா வந்து ப்ரௌசரை வந்து கம்ப்ளீட்டாக ரீஆர்கிடெக்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தட் ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் அண்ட் லாங்குவேஜ் ஆஃப் வெப். ஓகேங்களா? வெப்சைட்டுக்கு நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டை கற்றுக்கிட்டே ஆகும். அதே மாதிரி முக்கியமான டேர்ம் என்னன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ப்ரௌசரில் தான் கம்பைல் ஆகும், ப்ரௌசரில் தான் எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் வரும். அதை தவிர்த்து நீங்கள் லோக்கலாக எனக்கு ப்ரௌசரே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, டெஃபினிஷன் சொல்கிறேன். வாட் இஸ் Node.jsன்றது, when you want to execute your JavaScript outside the browser, you require Node.js. ஓகேங்களா?
Node.js is a simple runtime environment. ஓகேங்களா, உங்க கோடை கம்பைல் பண்ணி தரக்கூடியது, ப்ரௌசர் சப்போர்ட் இல்லாம. ஓகேங்களா, அதுக்காக தான் Node.js இன்ஸ்டால் பண்றோம். Node.js வச்சு எப்படி பண்ணணும், நோடு அந்த ஸ்கிரிப்ட் நேம், அவ்வளவுதான். ஓகேங்களா, உங்களுக்கு அவுட்புட் வரும். எப்பயுமே கோட் ஸ்லோன்னு சொல்லுவேன். ஓகேங்களா, பொறுமையா வந்து ஸ்லோவா கான்செப்ட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா மசில் மெமரி பில்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கப்புறம் முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் ஸ்டாட்டிக் டைப்பிக் டைனமிக் லாங்குவேஜஸ். ஓகேங்களா, ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் ரெண்டுமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சி ப்ளஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஓல்ட்ரு ஃபேஷன். ஓகேங்களா, ஓல்ட்ரு ஃபேஷன் இல்லை, பேசிக்காக வந்து ஸ்டாட்டிக் டைப்பிங் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸ்டாட்டிக் டைப்பிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பாருங்க, இங்கே ஒரு சி ப்ளஸ் ப்ளஸ் போட்டுருக்கு. பட் இதோட சின்டாக்ஸ் அதெல்லாம் எதுவும் புரினா கூட பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக தான் இங்கே வந்து ஸ்லைடில் போட்டிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்க, இந்த வேரியபிளில் பார்த்தீங்கன்னா இன்டீஜரை ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாட்டிக்காக நீங்கள் சொல்லிட்டீங்க. இங்கே வந்து இன்டீஜர் தான் நான் ஸ்டோர் பண்ண போறேன். ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங், வார், சேர் அந்த மாதிரி வந்து லைக் யூஸ் டு புட் லைக் என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப் வந்து இங்கே வரப்போகுது அப்படின்றத நீங்கள் ஸ்டாட்டிக்காக முன்னாடியே டிக்ளேர் பண்ணிடுங்க. அதனால சி ப்ளஸ் ப்ளஸ் இஸ் அ ஸ்டாட்டிக் லாங்குவேஜ். ஓகேங்களா, ஸோ இன்கேஸ் இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டைனமிக் லாங்குவேஜ்லாம் புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் அ டைனமிக் லாங்குவேஜ் அப்படின்னா லைக் நான் எப்படி வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணணும் அதெல்லாம் சொல்கிறேன். பேசிக்காக லெட்ன்றது ஒரு வே ஆஃப் டிக்ளரிங். இது என்ன டைப் வேணால் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்களேன், லெட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லி போடுறீங்க. அடுத்த லைன்லேயே ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து அசைன் பண்ணுறீங்க நம்பருக்கு. அப்பயும் எரர் அடிக்காது. அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலோன்னு சொல்லி வரும். ஓகேங்களா, ஓகே. ஸோ அலோன்றது வரும். ஸோ இதனால தான் என்ன பிரச்சனைனா, லைக் தேர் வாஸ் லாட் ஆஃப் கான்ட்ரவர்சி வித் ஜாவா ஸ்கிரிப்ட். ஏன்னா வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பேக் எண்ட்லேருந்து டேட்டாஸ் வரப்போகுதுன்னா, ஒரு டைப்பில் வந்து நீங்கள் வந்து நம்பரை ரெண்டர் பண்ணிட்டு லைக் இன்னொன்று வாட்டி வந்து ஸ்ட்ரிங்கை ரெண்டர் பண்ண முடியாது கரெக்டாக. ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா டைப் ஸ்கிரிப்ட் கேம் இன் டு த பிக்சர். ஓகேங்களா, டைப் ஸ்கிரிப்ட் பேசிக்காக வந்து லைக் டைனமிக்காக பண்ணுறதுல ஜாவா ஸ்கிரிப்ட் டைனமிக்காக பண்ணக்கூடியது எல்லாமே ஓல்டு ஃபேஷன் ஆஃப் சி ப்ளஸ் ப்ளஸ் எப்படி வந்து ஸ்டாட்டிக்காக பண்ணாங்களோ டைப்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணுவாங்க. அதுதான் வந்து டைப் ஸ்கிரிப்ட். பேசிக்காக உங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் டைனமிக்காக டிஸ்பிளேர் பண்ணுற எல்லாத்தையும் வந்து ஸ்டாட்டிக்காக மாற்றுறதுக்கு தான் வந்து டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாங்க. பேசிக்காக டைப் ஸ்கிரிப்ட் ஓகே, டைப் ஸ்கிரிப்டை பற்றி இப்போ நம்ம பார்க்க தேவையில்ல. பேசிக்காக வந்து டைப் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, எப்படி வந்து சி ப்ளஸ் ப்ளஸ்லையோ ஜாவாலேயோ வந்து வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணாங்களோ அந்த ஃபேஷனை வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் டைப் ஸ்கிரிப்ட்னு ஒன்று யூஸ் பண்ணாங்க. பேசிக்காக அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜாவா ஸ்கிரிப்ட் தான். பேசிக்காக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த டைப்ஸ் புரிஞ்சாதான் புரியும். ஸோ இப்போ வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் அண்ட் டைனமிக் லாங்குவேஜ். ஓகேங்களா, அதில் என்னென்ன பிரச்சனை வருது அதெல்லாம் நம்ம லேட்டர்லாம் பார்க்கலாம். பட் பேசிக்காக டைனமிக் லாங்குவேஜுக்கும் ஸ்டாட்டிக் லாங்குவேஜுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். ஓகேங்களா, ஸோ நம்ம பார்க்கலாம் என்னென்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு. இதோட தியரிட்டிக்கலாக நம்ம பார்க்க வேண்டியது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின், இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் அண்ட் சிங்கிள் த்ரெட்டட் ஆர் மல்டி த்ரெட்டட். ஸோ ஜாவா படிச்சிருப்பீங்களா நிறைய பேர், சிங்கிள் த்ரெட்டடா மல்டி த்ரெட்டடா ஜாவா வந்து யாராவது கொஸ்டின் திரும்பி சொல்கிறேன், ஜாவா இஸ் அண்ட் சிங்கிள் த்ரெட்டட் ஆர் மல்டி த்ரெட்டட் லாங்குவேஜ். சரி, ஓகே. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா சிங்கிள் த்ரெட்டட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா லைக் மல்டி த்ரெட்டட் என்ன சொல்கிறேன், மல்டி த்ரெட்டட்னா பார்த்தீங்கன்னா உங்கள் லாங்குவேஜ் இருக்குல்ல, லைக் உங்கள் கோடு வந்து லைக் 2-3 ப்ராசஸ் எல்லாமே ப்ராசஸ் தான். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ராசஸ் வந்து சைமல்டேனியஸாக ரன் ஆகும். ஓகேங்களா, அதான் வந்து மல்டி த்ரெட்டிங். ஸோ ஜாவா இஸ் அண்ட் மல்டி த்ரெட்டிங் லாங்குவேஜ். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் அண்ட் சிங்கிள் த்ரெட்டட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு லைன் ஆஃப் ப்ராசஸை வந்து ஒன் டைம் தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் லைன்ஸ் இருந்தாலும் ஒன் பை ஒன்னாக தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன் பிகைன் த சீன்ஸ். ஓகேங்களா, சரி வந்து பார்க்கலாம். நம்ம AWS மிஷின் எடுத்தாலும் எது எடுத்தாலும் வந்து சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன்ல எவ்வளோ டைப் ஆஃப் கோர்ஸ் தேவைப்படும் அப்படின்றத வந்து அது கேட்கும். ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே, அதே மாதிரி பாருங்க, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் சொல்லிட்டேன் ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் அண்ட் சிங்கிள் த்ரெட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். இங்கே வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மல்டிபிள் லைன் ஆஃப் கோட்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து நான் சிங்க்ரனஸ் சொல்லிட்டேன். பட் ஆனால் புரிஞ்சுக்கோங்க, இப்போ வந்து ஒரு அசிங்க்ரன் ஓகே
பேசிக்காக வந்து இங்கே ஒரு 15 கோட் இப்போதைக்கு இந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. லைக் ஐ டெல் யூ த எக்ஸாக்ட் டெஃபினிஷன் ஆஃப்டர் சம் டைம். ஓகேங்களா? பேசிக்காக லைன் 1 இது லைன் 2. ஓகேங்களா? ஸோ இப்போ லைன் 1 எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து லைக் சம் அமௌண்ட் ஆஃப் ப்ராசஸரை வந்து எடுத்துக்கோ நம்ம ப்ராசஸர். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக கோர் அதுதான் வந்து மிஷின் வைஸ் பார்த்தீங்கன்னா கோர். இப்போ ஒரு கோரில் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும் மொத்த கோடுமே. ஓகேங்களா? இதே ஜாவா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஒரு கோரை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அடுத்த லைன் என்ன போகும்னா மல்டிபிள் கோர்ஸ்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஏன்னா இது ஒரு ப்ராசஸ் இது ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டாஸ்க். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஒரு கோர்லையும் இதை வந்து இன்னொன்று கோர்லையும் எக்ஸிக்யூட் பண்ணும் ஜாவாவாக இருந்துச்சுன்னா. இதே ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு கோர்ல வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னா அடுத்ததையும் வந்து அதே கோர்ல தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா? பேசிக்காக இது வந்து சிங்கிள் த்ரெட்டட்னால இதை வந்து மல்டிபிள் ப்ராசஸ் வந்து சைமல்டேனியஸாக ரன் பண்ணாது. ஒன்று முடிச்ச அப்புறம் தான் இது முடிச்ச அப்புறம் தான் அடுத்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணும். புரியுதுங்களா? இது முடிச்சோடனே அடுத்தடுத்து லைனை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ தட் ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் அண்ட் சிங்கிள் த்ரெட்டட் லாங்குவேஜ். இதனாலே நிறைய கான்ட்ரவர்சி. அதனால தான் பார்த்தீங்கன்னா கோ, ரஸ்ட்டு, அதேமாரி ஜாவா, ஸ்ப்ரிங் பூட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து சைடில் போனாங்க. நிறைய பேர் வந்து லைக் நிறைய கம்பெனிஸ் வந்து அடாப்ட் பண்ணுது. ஏன்னா அவங்களுக்கு மல்டி த்ரெட்டிங் வந்து தேவைப்பட்டுச்சு. லார்ஜர் ஸ்கேல் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய லோடு வரும்போது சிங்கிள் த்ரெடடாக போச்சுன்னா வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு மிஷினில் பார்த்தீங்கன்னா 10 கோர் இருக்கும். அட்லீஸ்ட் இப்போ நம்ம சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா 6 கோர் இருக்குது. நம்ம மொத்த கோரை வந்து யூட்டிலைஸே பண்ணாது ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ அதான் வந்து பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக இது வந்து சிங்கிள் த்ரெடட் பட் மல்டி த்ரெட்டாக தான் பண்ண முடியும். ஜாவா ஸ்கிரிப்டை அட்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா? PM2 இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. யூ கேன் அட்டைன் மல்டி த்ரெடிங் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக இது வந்து சிங்கிள் த்ரெடட் லாங்குவேஜ். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கோர் தான் ஒரு டைமில் எடுத்துக்கும். ஸோ பேசிக்காக நான் வந்து டெஃபினிஷனாக போட்டுக்க பாருங்க. ஸோ ஜாவா கேன் ஒன்லி யூஸ் லைக் ஒன் கோர். ஓகேங்களா? ஒன் அட் அ டைம். ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது வந்து ஸ்கேலபிள் சிஸ்டத்துக்கு வந்து ரொம்ப பேடுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆல் கோர்ஸை யூட்டிலைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ பட் we can attain multi-threading. ஓகே அதுக்கு தான் இங்கே எக்ஸாம்பிள். ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு லைன் எழுதியிருக்கேன். அந்த 2 லைனை பார்த்தீங்கன்னா ஒரு கோரில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்த லைன் நீங்கள் 10 லைன் எழுதியிருந்தாலும் இந்த ஒரு கோர் தான். இன்கேஸ் இது வந்து இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ஸா இதே மாதிரி JS2 இருந்தாலும் ஒரே கோரில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ மல்டிபிள் கோர்ஸ் வந்து ஆகாது, ஒரு சிங்கிள் கோரில் மட்டும்தான் ஆகும். ஓகேங்களா? சரி, ஓகே. டுடேஸ் இன்னைக்கு முக்கியமான கான்செப்ட் என்னென்ன கவர் பண்ணோம். we are going to do one refresher. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ட்ரை டு நோட் த டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து வேரியபிள்ஸ் எல்லாமே நம்ம இன்டெப்த்தாக பார்த்துலாம். எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்லைட்ஸும் காட்டுறேன், சின்டாக்ஸும் காட்டுறேன், லைக் எக்ஸிக்யூட்டும் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு லைன் நம்ம காட்டியிருக்கேன். இது எதுக்கு யூஸ் ஆகுது? பிரிண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ பிரிண்ட்டு சிஸ்டம் டாட் அவுட்னு போட்டிருப்பீங்க ஜாவாவில், system.out.println. ஸோ அதே மாதிரி இதில் பைத்தானில் பிரிண்ட் அந்த மாதிரி இதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா console.log இந்த மாதிரி இருக்குது. டிஃப்ரென்ஸை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்பயே கேளுங்க, நான் அப்பயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா இது ஜஸ்ட் ரிஃப்ரெஷர் தான். உங்களுக்கு கோர் கான்செப்ட்ஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கு. எதுக்கு வந்து வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு வந்து இஃப் போடுறோம், எல்ஸ் போடுறோம் அப்படின்றது. சேனல் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த செஷன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கப்புறம் நான் ஒரு அசைன்மெண்ட் அப்லோட் பண்ணுவேன். இந்த இது வரைக்கும் நிறைய பேர் அசைன்மெண்ட்ஸ் பண்ணலை. இட்ஸ் ஓகே. இன்கேஸ் இந்த அசைன்மெண்ட்டை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ பேசிக்காக உங்களுக்கு ரெஃப்ரெஷராக இருக்கும். ஓகேங்களா? அந்த ஒரு அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா யூ வில் ஜஸ்ட் கெட் கம்ப்ளீட் ஐடியா அபவுட் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஸோ முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தோம், இந்த லாங்குவேஜ் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடச்சிடும் கம்ப்ளீட்டாக. ஓகேங்களா? ஓகே, வில் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எதுக்கு தேவைப்படுது அது முக்கியமான விஷயம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்காக இன்ட்ராக்டிவ்னஸ் வந்து கொண்டு வந்திருக்கவே மாட்டீங்க. அதேமாதிரி டைனமிக்காக. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் எந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஒரு புது விஷயம் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணுறேன்னா பாருங்களேன், லைட் மோட், டார்க் மோட், இந்த மாதிரி இன்ட்ராக்டிவிட்டி வந்து எப்படி கொண்டு வர முடியும் வெப்சைட்டில் அப்படின்னா யூசிங் ஜாவா ஸ்கிரிப்ட். இது வந்து என்னது கிளிக் ஈவெண்ட், ஆன் கிளிக்கை வந்து நம்ம பேசிக்காக கிளிக் ஈவெண்ட் வந்து ஆகுது. அதனால தான் இந்த விஷயம் வந்து நம்மளால் கொண்டு வர முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து டைனமிக்காக பண்ணக்கூடிய ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு மட்டும் தான் பண்ண முடியும். இன்ட்ராக்டிவிட்டி, லாக்இன், சைன் அப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இருந்ததுனால தான் கொண்டு வர முடிஞ்சு. ஸோ இட் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதான் நான் சொல்லிட்டேன் லாங்குவேஜ் ஆஃப் வெப்னு சொல்லிட்டு. ஓகேங்களா?
ஸோ அதனால ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா இதான் ஓகேங்களா. 2 விஷயம் பண்ணுது, 2 கீவேர்டு ஓகேங்களா. ஒன்று இன்ட்ராக்டிவிட்டி, அப்புறம் வந்து டைனமிக் வெப் பேஜஸ் பண்ணுறது ஓகேங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் எப்பயும் பார்க்குறது தான் எப்படி வந்து லைக் வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ வில் ஸ்டார்ட் வித் வேரியபிள்ஸ் ஓகேங்களா. ஓகே, so there are 3 ways in declaring a variable. I'll show you with the code ஓகேங்களா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரியபிள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேரியபிள்னு சொல்லிட்டு போட்டு தேர் ஆர் 3 டிஃப்ரெண்ட் வேஸ். நல்லா புரிஞ்சுக்கோ, 3 வழி இருக்கு. இதுவுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ, மோஸ்ட்டாக எல்லாருமே கேட்டே இருப்பாங்க இன்டர்வியூல இந்த மாதிரி ரிப்பீட்டடா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுற பற்றி பார்ப்போம், அப்புறம் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இதை வச்சு அப்படின்ற மாதிரி பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் லெட் ஓகேங்களா. லெட் இஸ் த மோஸ்ட் காமன் வே யூஸ்ட் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து இது வைக்கணும். ஸோ பேசிக்காக நீங்கள் முன்னாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்டு லைக் ஸ்ட்ரிங்கு வாரு சார் அந்த மாதிரி போட்டுட்டு இருப்பீங்க. ஸோ பேசிக்காக இங்கே வந்து லெட் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேரியபிள் நேம் ஓகேங்களா. வேரியபிள் நேம் நான் எதாவது வச்சுக்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு மெசேஜ் அந்த மாதிரி எதாவது வச்சுக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம் வேல்யூ ஆல் ஓவர் ஓகேங்களா. இதுதான் ஃபர்ஸ்ட் வே, லைக் ஃபர்ஸ்ட் வே ஆஃப் டிக்ளேரிங் வேரியபிள்ஸ். ஸோ பேசிக்காக நம்ம கன்சோல் லாக் பண்ணிக்கலாம் இந்த வேரியபிளை. console.log of message அப்படின்னு என்ன பண்ணும், இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கிறத பிரிண்ட் பண்ணும் ஓகேங்களா. ஸோ எப்படி ரன் பண்ணோம், நோட் ஸ்கிரிப்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்களா. அலோ வேர்ல்டு வந்து வருது. ஸோ பேசிக்காக சேம் அலோ வேர்ல்டா, அலோ வேர்ல்டு ஃப்ரம் லெட் அப்படின்னு சொல்லிப்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் வே ஆஃப் டிக்ளேரிங் வேரியபிள்ஸ், புரியுதுங்களா, லெட். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த வே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார் ஓகேங்களா. ஸோ வார் அப்படின்னா வார் மெசேஜ், ஸோ மெசேஜ் 2ன்னு சொல்லி வச்சுக்கலாம். பார் அப்படின்னு சும்மா போட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வந்து லைக் லெட் அண்ட் வேர் தான் 2 வழி. ஸோ ஆனால் இது ரெண்டுத்துக்கும் உள்ள கீ டிஃப்ரென்ஸ்னு ஒன்று இருக்கு ஓகேங்களா. ஸோ ஓகே, 3வது வழி சொல்லிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட்னு ஒன்று இருக்கு. பேசிக்காக இது எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். வேர் கோலன் கொடுக்க ப்ரோ. ஓகே, பேசிக்காக இந்த கோலன்றது ஒன்றும் இல்லை, இது நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை. பட் பேசிக்காக எண்ட் ஆஃப் த லைன் ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரோக்ராம் எண்ட் ஆக போகுது அப்படின்னா வந்து லைக் ஒரு கோலன் வைக்கலாம் ஓகேங்களா. ஸோ கோலன் கொடுக்கலாம், இட்ஸ் ஆப்ஷனல் தான் ஓகேங்களா. ஓகே, ஸோ கான்ஸ்ட்ன்றது நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக மாறவே மாறாதுல. பை வேல்யூ இஸ் ஈக்குவல் டு சம்திங் 3.14. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுக்குறது கான்ஸ்டண்ட்டாக மாறவே மாறாது அப்படின்றது வந்து கான்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ console.log of பை. ஸோ பாருங்க 3.14. இப்போ நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து இந்த மெசேஜ் 2 மெசேஜோட வேல்யூ மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எப்படி மாற்றுறது அப்படின்னா சிம்பிள், மெசேஜ் இஸ் ஈக்குவல் டு நியூ அப்படின்னு நியூ மெசேஜ் அப்படின்னு போட்டிங்கன்னா மெசேஜ் வந்து திரும்பி அசைன் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ நீங்கள் மெசேஜை திரும்பி பிரிண்ட் பண்ணி பாருங்களேன் நியூ மெசேஜ் தான் வருது. ஸோ கொஞ்சம் ஸ்க்ரீன் பெருசாக வச்சுக்கலாம், ஸ்க்ரீன் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா. இது ரொம்ப பெருசாக இருக்கும், இது கரெக்டாக. இப்போ நல்லா பாருங்க. ஸோ எப்படி வந்து நம்ம இப்போ வந்து என்ன பண்ணோம், லெட்டுன்றதை யூஸ் பண்ணோம். பேசிக்காக லெட்டை யூஸ் பண்ணி நம்ம வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணோம். எப்படி வந்து வேரியபிள்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணோம், இதுதான் வந்து லெட் ஓகேங்களா. ஸோ இதே நம்ம வேரில் வந்து கான்ஸ்டன்ட் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, அதான் ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா. பை இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி வச்சோம்னா இப்போ எரர் அடிக்கும் பாருங்க அசைனிங் கான்ஸ்டன்ட் வேரியபிள். கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து நீங்கள் ரீஅசைன் பண்ண முடியாது, அதான் வந்து கான்ஸ்டன்ட் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கும் வேர் அண்ட் இதுக்கும் ஓகேங்களா உள்ள வேர் லெட்டு இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ்னா கான்ஸ்டன்ட் வந்து ரீஅசைன் பண்ண முடியாது வேல்யூஸ், ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து லெட்டு வந்து என்னன்னா வந்து லைக் ஸ்கோப்புன்னு இருக்கும், என்னன்னா லோக்கல் ஸ்கோப் குளோபல் ஸ்கோப்புன்னு 2 விஷயம் இருக்கு. ஸோ லெட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் லோக்கல் ஸ்கோப் ஓகேங்களா.
ஸோ வார்ன்றது குளோபல் ஸ்கோப். அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஓகேங்களா. ஒரு எக்ஸாம்பிள் ஐ ஷோ யூ. ஸோ பேசிக்கா ஸோ இப்போ பாருங்க. ஸோ ஓகே, நான் உங்களுக்கு கோடாவே காட்டிடுறேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நான் டயக்ராமேட்டிக்கலாக காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ தேர் சம்திங் கால், இது வந்து ஒரு பிளாக் ஓகேங்களா. ஸோ இது வந்து பிளாக்கு. ஸோ இதுக்குள்ளே வந்து நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த நேம் இப்போ வந்து லெட்டுன்னு ஒன்று இருக்கா. லெட்டுன்றதையும் நான் ஆக்சஸ் பண்ண பார்க்குறேன் ஓகேங்களா. console.log ஆஃப் மெசேஜ் ஓகேங்களா. இது வந்து மெசேஜ். ஸோ பேசிக்காக லெட்டுன்னு போட்டுக்கலாம். போட்டு மெசேஜ் ஆக்சஸ் பண்ண பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெசேஜ் 2 இது வந்து வார் கரெக்டாக. console.log ஆஃப் வார். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஸ்கோப் ஓகேங்களா. இது வந்து பிளாக்ஸ், லைக் பேசிக்காக இதுதான் பிளாக் ஸ்கோப். ஸோ இப்போ வந்து நான் இங்கே வந்து ஒரு புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு லெட் a is equal to let I'll just show you some a is equal to ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நான் இங்கே ஒரு வேர்ன்னு சொல்லிட்டு ஒரு பின்னு சொல்லிட்டு ஓகேவா. சரி, நான் இப்போ வெளியே ஆக்சஸ் பண்ண பார்க்குறேன் இதை. ஓகே கமா பி பாருங்களேன், ஏ இஸ் அன்டிஃபைன்னு சொல்லி வருது. ஏன் வருதுன்னு புரியுதுங்களா. ஏன்னா வார் இஸ் பேசிக்காக குளோபல் ஸ்கோப் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கோப். ஸோ குளோபல் ஸ்கோப்னா ஒன்றும் இல்லை, எங்கே வேணால் நம்ம இந்த வேர்ன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா வந்து எந்த இடத்துக்குள்ள இருந்து வேணால் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்சைட் அ ஃபங்க்ஷன், இன்சைட் இது எங்கே வேணால். இது வந்து பிளாக்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பிளாக்குள்ள வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே வேணால் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ரோக்ராம்குள்ளே இந்த வேரியபிள் ஓகேங்களா. இன்கேஸ் லெட்டுன்றது பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்கோப் ஓகேங்களா. ஸோ பேசிக்காக இப்போ இந்த பிளாக்குள்ள நீங்கள் ஒரு லெட் வேரியல் போட்டிங்க அப்படின்னா உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நான் பி ஆக்சஸ் பண்ண பார்க்குறேன் பாருங்களேன். ஸோ பி என்ன சொன்னேன், வார்ன்றது குளோபல் ஸ்கோப்னு சொன்னேன். அப்படின்னா பாருங்களேன், ஃப்ரம் பிளாக்னு வருது, பி வருது பார்த்தீங்களா. ஸோ அதான் சொல்ற டிஃப்ரென்ஸு. எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு டயக்ராமேட்டிக்கலாக காட்டுறேன் ஓகேங்களா. சொல்லுங்கள். இப்போ வேறுங்கிறது கொடுத்து 2 இன்புட் கொடுத்துருக்கீங்களா ப்ரோ? ஆமாம் ஆமாம். அது பிரிண்ட் ஆகுது எப்படி, லைனாக ரெண்டுமே பிரிண்ட் ஆயிருமா? ஓகே, இதுவா இல்லை இப்போ வேறுன்னு கொடுத்து இப்போ வேர் மெசேஜ் 2 கொடுக்குறீங்க, ஹலோ ஃப்ரம் வேர் அப்படின்னு கொடுக்குறீங்க. திருப்பி மெசேஜ் 2 வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்குள்ள இன்னொரு இன்புட் கொடுத்தா எது பிரிண்ட் ஆகும்? புரியல. இன்னொன்று மெசேஜ், அதாவது இப்போ வேர் வேரியபிள் வந்துட்டு இப்போ வேர் மெசேஜ் 2 கொடுக்குறீங்களா ப்ரோ, அதே மாதிரி திருப்பி மெசேஜ் 2 வேர் மெசேஜ் 2 கொடுத்து வேற ஏதாவது இன்புட் கொடுத்தா எது ப்ரோ பிரிண்ட் ஆகும்? ஓகே, அது புதுசாக நீங்கள் கொடுக்குற மெசேஜ் தான். நீங்கள் மெசேஜ் 2 வேற ஒரு மெசேஜ் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எங்கே மெசேஜ் பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணுறோமா இதுக்குள்ள பாருங்க, நியூ மெசேஜ் பாருங்க, அது பிரிண்ட் ஆகும். ஸோ இது பேசிக்காக நம்ம ரீஅசைன் பண்ணுறதுக்கு தான் வேரியபிள்ஸ். அப்போ அதுக்கு முன்னாடி உள்ளது வந்துட்டு கேன்சல் ஆயிடும் ப்ரோ. இதுக்கு முன்னாடி இருக்கு ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் என்னது, அலோவல் ஃப்ரம் வேர்ன்னு சொல்லி இது பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மெசேஜ் 2 வேரியபிளை வந்து ரீஅசைன் பண்ணுறோம். இந்த டேட்டா வந்து எடுத்துட்டு இதுக்குள்ள போகும். ஏற்கனவே இருக்கிறது ரீநேம் பண்ணுற மாதிரி.
அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க பேசிக்கா. ஸோ நம்மளுக்கு வேற வேற வேணும்னா தனித்தனியா ஒன்றுத்துக்கு வேரியபிள் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஆமா ஆமா ஓகேங்களா. ஸோ ஓகே, முக்கியமான டிஃபரன்ஸ் இதுதான். ஸோ இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து அன்டிஃபைன்டு லைக் நல்லுன்னு சொல்லிட்டு ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் அன்டிஃபைன் அண்ட் லைக் நல்லுன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுவும் நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ வாட் இஸ் குளோபல் ஸ்கோப் அண்ட் லோக்கல் ஸ்கோப். ஓகே, வேறுக்குள்ள எட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ப்ராக்கெட்ஸ் தான் வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து பிளாக். ஓகேங்களா. ஒரு குறிப்பிட்ட லோக்கல் ஸ்கோப்புன்ற மாதிரி வச்சுக்கோங்க, பிளாக். ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து கலர் வந்து பண்ணிடுறேன் ஸோ தட் உங்களுக்கு புரியும். ஸோ மேபி வில் கீப் இட் இன் அ கிரீன் கலர், பர்பிள் கலர். ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கார் கண்டெய்னர். ஓகே, இது வந்து லெட் நேம் 5 அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு கண்டெய்னர். அந்த கண்டெய்னருக்குள்ளே என்ன வேல்யூ போட்டுரும் கார்ன்றதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து லோக்கல் ஸ்கோப். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. லோக்கல். ஓகேங்களா. இல்லை பிளாக், இல்லை பிளாக்னு ஆக்சுவலாக ஒரிஜினல் டேர்ம் வந்து பிளாக். ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறத நான் வெளியே வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா வந்து இப்போ நான் வெளியே வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ நேம் 5 அப்படின்றத ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. இந்த வேரியபிள் let5ன்ற வேரியபிள் ஆக்சஸ் பண்ண பார்க்குறேன் அப்படின்னா வந்து இப்போ வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா லெட்டுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், லெட் இஸ் அண்ட் பிளாக் ஸ்கோப். நல்லா புரிஞ்சுக்கோங்க, லெட் இஸ் அண்ட் பிளாக் ஸ்கோப். ஓகேங்களா. அதே மாதிரி வாரம் வந்து பிளாக் ஸ்கோப், சாரி குளோபல் ஸ்கோப். ஸோ இதை வந்து வெளியே ஆக்சஸ் பண்ண முடியாது, லெட்டை வந்து வெளியே ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் உள்ளே நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும் கார். அதே பாருங்க, வார் வந்து என்ன சொல்லியிருக்கேன், இட் இஸ் அண்ட் குளோபல் ஸ்கோப். அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் இதே மாதிரி பிளாக்குள்ள வந்து வார்ன்றது ஒன்று டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியே வந்து ஆக்சஸ் பண்ண பார்த்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும், இல்லை பிளாக்குள்ளேயே நீங்கள் ஆக்சஸ் பண்ணாலும் ஆன்சர் வரும். பேசிக்காக ஏன் அப்படி வருது அப்படின்னா வேர் இஸ் அண்ட் குளோபல் ஸ்கோப், லெட் இஸ் அண்ட் பிளாக் ஸ்கோப். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து டிஃபரன்ஸ். ஸோ நீங்கள் டிஃபரன்ஸ் கேட்டால் என்ன சொல்லணும், லெட் இஸ் அண்ட் பிளாக் ஸ்கோப். ஓகேங்களா. லைக் வேர் இஸ் அண்ட் குளோபல் ஸ்கோப் அப்படின்றது சொன்னாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஐடியா இருக்குன்றது புரியும். ஓகேங்களா. இது தவிர்த்து ஒரு 5-6 டிஃபரன்ஸ் இருக்குது, அதில் நோட்ஸில் தர அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் பாருங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ பேசிக்காக நீங்கள் ஃபாலோ போகாத மாதிரி ஆன்சர் பண்ணணும், அவ்வளோதான் அதோட ட்ரிக்கே. ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுறீங்க ஒரு கொஸ்டினுக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த ஃபாலோ போகிறோம். ஓகேங்களா. நான் அதை பற்றி சொல்கிறேன், போக கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. அதை பற்றி சரி. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள்ஸ் வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்லைடுக்கு போகலாம். ஸோ ஐம் நாட் அ ஸ்லைட் பர்சன், பட் ஆனாலும் உங்களுக்கு ஸ்லைடாக போட்டால் லைக் ஈஸியாக இருக்குமே அப்படின்றதுக்காக ஸ்லைடில் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ தியரிட்டிக்கலாக ரொம்ப தியரிட்டிக்கலாக போகக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் தான் ஸ்லைட்ஸ். மீதி எல்லாமே வில் கோ போடலாம். ஓகே. ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் நான் சொல்லியிருக்கேன் 3 வழி இருக்குது, லெட்டு வேர் கான்ஸ்ட். இதோட டிஃபரன்ஸ் அதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஜாவாஸ்கிரிப்டில். ஓகேங்களா. நீங்கள் அது நல்லா பார்க்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கான்ஸ்ட் வந்து நம்ம ரீஅசைன் பண்ண முடியாது, இதுக்கு லோக்கல் அண்ட் குளோபல் அந்த டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்த டெர்மினாலஜி கீவேர்ட்ஸ். எல்லா லாங்குவேஜ்லையும் கீவேர்ட்ஸ் இருக்கும். பைத்தானில் 33 அந்த மாதிரி தேர் ஆர் லாட் ஆஃப் கீவேர்ட்ஸ். ஓகேங்களா. பேசிக்காக கீவேர்ட்ஸ் ஆர் நத்திங் பட் லைக் ரிசர்வ்டு வேர்ட்ஸ். ஓகேங்களா. ரிசர்வ்டு வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ பேசிக்காக அந்த நேம்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வேரியபிள் நேம்ஸ்க்காகட்டும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்மளால யூஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு பேர் வைக்கிறோம் அப்படின்னா வந்து இப்போ வாருன்னு சொல்லி பேர் வைக்கிறோம், பேர் திரும்பி வாரம் வைக்க முடியாது. புரியுதுங்களா. ஏன்னா வார் இஸ் அண்ட் ரிசர்வ்டு கீவேர்ட். தெரியுங்களா. ஸோ நம்ம அதை வேறன்றது யூஸ் பண்ண முடியாது பேர் வைக்கிறது. புரியுதுங்களா. ஸோ இது மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது, ரிசர்வ் கீவேர்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த 3மே ரிசர்வ் தான், வேறு லெட்டு கான்ஸ்ட் எல்லாமே ரிசர்வ் கீவேர்ட் தான். இதை தவிர்த்து நிறைய இருக்குது, நீங்கள் வந்து ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் வார் லெட்டு இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ், லைக் எதெல்லாம் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் லிட்டரல்னு ஒன்று இருக்குது, நான் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ இதை பற்றி நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஓகேங்களா. சிங்கிள் கோட்ஸ்க்கும் டபுள் கோட்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு ஆரோ போடுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது ஜாவாஸ்கிரிப்டில், அதை பற்றி நம்ம கடைசியில் பார்க்கலாம். இப்போ வேணால் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே. அதுக்கப்புறம் கமாண்ட்ஸ். வாட் இஸ் சிங்கிள் லைன் கமாண்ட்ஸ் அண்ட் மல்டி லைன் கமாண்ட்ஸ். பேசிக்காக கமாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரீடபிள், லைக் பேசிக்காக அதர் டெவலப்பர்ஸோட கொலாப் பண்ணி பண்ணுறீங்கன்னா உங்கள் கூட வந்து அதர் டெவலப்பர்ஸ் ஷேர் பண்ணும்போது புரியறதுக்காக மேலே கமாண்ட்ஸ் எழுதுறது ஒரு முக்கியமான இது. அதே மாதிரி இது வந்து டெவலப்மெண்ட்டில் தான் பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு ஃபேஸ் என்ன அப்படின்னா உங்கள் கோடு உங்களுக்கே புரியணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து புரியணும், லைக் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரினா உங்களுக்கு நீங்கள் இன்ட்டு எழுதிக்கிறதுக்கு கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. கரெக்டாக.
இட் மே பி லைக் ஃப்ரண்ட் அண்ட் ஆர் பேக் அண்ட் ஆர் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அப்போ ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் நம்ம கமாண்ட்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கணும் கரெக்டாக. ஸோ சிங்கிள் லைன் கமாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் சிங்கிள் லைன் கமாண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ சிங்கிள் லைனு. ஸோ மல்டி லைன் கமாண்ட்ஸ் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது ஸ்லாஷ் போட்டு 3 கோலன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டே போனால் எவ்வளோ வேணால் எழுதிக்கலாம். இது வந்து மல்டி. ஸோ இதுதான் வந்து 3 இது ஓகேங்களா. ப்ரோ சொல்லுங்க. இப்போ சிஎஸ்எஸ்ல கமெண்ட் லைன் அமௌண்ட்றதுக்கு வந்து இது பண்ணுவீங்களா ப்ரோ? ஆமாம் ஆமாம் ஆமாம். மொத்தமாக பண்ணி கண்ட்ரோல் இது அது இதில் கொடுத்தாலும் ஆகும் தானே ப்ரோ? ஆமாம். இப்போ நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் அது வந்து கொஸ்டின் மார்க் ஓகேங்களா, அவ்வளோ ஆகும் ஓகேங்களா. கண்ட்ரோல் அதான் கண்ட்ரோல்னா சிடிஆர்எல் சிடிஆர்எல் ப்ளஸ் அந்த கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கும் அந்த ஷிஃப்ட் பக்கத்தில் இருக்கும், அது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓகேங்களா. ஓகே ப்ரோ. இந்த மாதிரி மேனுவலாக பண்ணாமல் இல்லை பண்ணி முடிச்சு மொத்தமாக அந்த மாதிரி பண்ணலாம்? பண்ணிக்கலாம். ரெண்டுமே இருக்குது ஜாவாஸ்கிரிப்ட்ல, ரெண்டுமே பண்ணலாம். ஓகே. ஸோ இது வந்து கமாண்ட் லைன்ஸ் ஓகேங்களா. இதை நான் உங்களுக்கு காட்டினேன். சிங்கிள் இதுக்கு வந்து மல்டி இது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மல்டி லைன் ஓகேங்களா. ஸோ அதோட யூஸ் கேஸஸ் சொல்லியாச்சு ஓகேங்களா. அடுத்து வந்து ஆப்ரேட்டர்ஸ். ஸோ லைக் இது வந்து எல்லாத்துலேயும் இருக்கும். அது மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட் அது வந்து ரொம்ப முக்கியம் ப்ரோ. சொல்லுங்கள். அந்த லெட் வேரியபிள் டவுட் இருக்குது, கேட்கலாமா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து லெட்டுன்னு ஒரு இது அந்த கேர்லி பிரேஸ்க்குள்ள ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளே லெட் ஃபங்க்ஷனில் ஏ ஈக்குவல் அப்படின்னு கொடுக்குறோம் ப்ரோ. திருப்பி அதே ஃபங்க்ஷன் உள்ளே ஏ ஈக்குவல் கொடுத்தா அது அசைன் ஆகும் தானே? ஆமாம். வேற இது வேற ஃபங்க்ஷன் உள்ள கொடுத்தா தானே அசைன் ஆகாது? ஓகே அது நீங்கள் இதுக்குள்ளே பண்ணிக்கலாம். இது லோக்கல் தான். ஸோ இங்கே நீங்கள் நேம் ஃபைல் கொடுத்துருக்கீங்களா, அடுத்து நேம் ஃபைல் ஈக்குவல்னு சொல்லி நீங்கள் எதை மாற்றிக்கலாம். இதுக்குள்ளே இதுல இப்போ இந்த லெட் ஃபைல் இதுக்குள்ளேயே அது கீழே வேர்னு கொடுத்து ஒரு இதை கொடுத்துட்டு அதே வேற ஃபங்க்ஷனை கொடுத்தாலும் அது அசைன் ஆகும் தானே ப்ரோ? ஆமாம் ஆமாம். ஓகே. ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட் இது ரொம்ப முக்கியம். இதுவே நம்ம பார்க்கலாம். ஸோ சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து எழுதலாம் ஓகேங்களா. எப்படி வந்து இதில் வந்து ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஜாவாஸ்கிரிப்டில் ஓகேங்களா. ஸோ எப்படி நம்ம வந்து வேரியபிள்ஸ் தான் ஃபஸ்ட் விஷயம். நான் எல்லாத்தையும் லெட் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் வேறு யூஸ் யூஸ் பண்ணலாம். தட்ஸ் யுவர் விஷயம் ஓகேங்களா. ஸோ பட் ஆனால் யூஸ் பண்ண கற்றுக்குவோம். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண கற்றுக்குவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு x is equal to 5ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். லெட் y is equal to some 5 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம வந்து இதை இது பண்ணுறது, லைக் எக்ஸாம்பிளுக்கு அடிஷன்ஸ் பண்ணலாம், லைக் சம் பண்ணலாம் அப்படின்னா x plus y ஓகேங்களா. இதே சப்ட்ராக்ஷன் பண்ணுறோம் அப்போ எப்படி பண்ணுறதுன்னா இதில் எல்லாம் சேம் தான், x minus y ஓகேங்களா. இது டிவிஷன் பண்ணுறோம், இல்லை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் ப்ரோ. சொல்லுங்க. இப்போ ரன் பண்ணது வந்து டெர்மினல்ல ரன் பண்ணுறேன் ப்ரோ. ஆமாம். இப்போ நீங்கள் ரன் பண்ணுறது வந்து டெர்மினல். ஆமாம், நோட் ஜிஎஸ். இப்போ இது வந்துட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போய் ரன் பண்ணுறது. கமெண்ட் ப்ராம்ப்ட்னா இதில் கேட்குறீங்களா? சிஎம்டியா? சிஎம்டி. ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த பாத்துக்கு போய்க்கணும். ஸோ இப்போ இருக்குல்ல, இதை இப்படி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பாத் கொடுத்துக்கோங்க. சிடின்னு கொடுத்துருக்கோம். சிடி கொடுத்துட்டு நீங்கள் பாத் நேம் கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும் பாத்து. பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக வந்துச்சு பாத்து. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நோடு அந்த ஃபைல் நேம் என்ன ஃபைல் வச்சுருக்கேன், script.js நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்களோ, ஸோ script.js புரியுதுங்களா? ரன் ஆகுதா? ஓகே ப்ரோ. ஓகே. இன்னொரு மெத்தட் சொன்னீங்களா, அது என்ன ப்ரோ? இன்னொன்று வந்து நீங்கள் ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ணால் உங்கள் கோட்ஸ் எல்லாமே டேரெக்டாக போய்ட்டு ஆன்லைன் ப்ரோக்ராமிங்ஸ்க்கு அதுவா ப்ரோ? அதில் போய்ட்டு நீங்கள் ரன் பண்ணலாம். ஓகே. இப்போ நம்ம பண்ணுறது வந்து ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆப்ரேட்டர்ஸில் பேசிக்காக அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் பண்ணிடலாம். ஸோ எல்லாம் சேம் தான். டிவிஷன், இது டிவிஷன்.
இது வந்து பேசிக் ரிஃப்ரெஷர் தான். ஸோ வந்து பெரிய ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம எழுதல. ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும் எப்படி வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் டிவிஷன்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது ஜாவாஸ்கிரிப்டில். அதுக்கப்புறம் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட் ரெண்டுமே பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு console.log ஆஃப் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஓகேங்களா? இப்போ ரன் பண்ணுற பாருங்க, எல்லாமே கரெக்டாக வந்துருக்கு பாருங்களேன். ஸோ 5 + 5 5 - 5 0. ஸோ 5 × 5 அது மாதிரி 5/5. ஓகேங்களா? எல்லாம் இது மாதிரி சப்ட்ராக்ஷன் எல்லாமே பண்ணிட்டு இது வந்து பேசிக். ஓகேங்களா? ஸோ போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட் இருக்கு, இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ பேசிக்காக ப்ரீனா ஒன்றும் இல்லை. சொல்லுங்க. இப்போ console.logங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லாமல் வந்துட்டு கால் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாமா? காலில் பண்ண இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணுறோமா, இங்கே நம்ம அசைன் பண்ண 2 வேரியபிளை ப்ளஸ் பண்ணுறோமா, அது வந்து நான் சம்மில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கே நான் மைனஸ் பண்ணுறேன், சப்பில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். கோட்ஸ்லாம் தேவைப்படாது இல்லை போங்க? நீ கோட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சொல்கிறீங்களா? அது நீங்கள் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். ஆன்சர் இப்போ அது வந்து அடுத்த லைன்ல வரணும், என்ன ப்ரோ பண்ணு? இதுல நியூ லைன்லாம் கொடுக்க முடியுமா? அது நீங்க கொடுத்துக்கலாம். அதுக்குலாம் டேரக்டா நீங்க இப்படி சப் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நீங்க அடுத்த லைன்ல நியூ லைன் கொடுக்காம இந்த தனித்தனியா கிரியேட் பண்ணுங்க. இப்போ இதுல ஸ்லாஷ் அந்த மாதிரிலாம் கிடையாது ப்ரோ? இருக்கும், பட் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ பேசிக்காக நீங்கள் அடுத்த லைனை தானே இது பண்ணுங்க. ஸோ இது மாதிரி அப்படியே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட் இது எல்லா லாங்குவேஜ்லேயும் நீங்கள் பார்க்குறதா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த எக்ஸாம்பிளே உங்களுக்கு காட்டுறேங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் லெட் x = 5 சொல்லி பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த டபுள் ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட். ஓகேங்களா? ஸோ என்ன ஆகும்னா அசைன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த 5 வந்து 6ஆக மாற்றி இந்த ஒயில் வந்து ஸ்டோர் பண்ணிடும். ஓகேங்களா? அவுட்புட் வந்து 6 வந்துடும். சரி, இதே போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு அசைன் பண்ணியிருப்பா x = 5 y = 5ன்னு அசைன் பண்ணிடு, அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதா வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஓகேங்களா? ஸோ போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, இங்கே இல்லை, பட் ஆனால் அதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதை வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு நான் இதுலேயே காட்டுறேன். ஒரு வாட்டி அதில் எக்ஸாம்பிள் காட்டிட்டேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன். லெட் d = 5. ஸோ லெட் x = x ஆல்ரெடி இருக்கா. ஸோ இது மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதோட வேல்யூ வந்து நான் இங்கே அசைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ நான் வந்து எப்படி பண்ணுவேன், டின்னு சொல்லி போட்டுருவேன். ஸோ இப்போ நான் console.log ஆஃப் r போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு 5ன்றது வருமா? பார்த்தீங்கன்னா 5ன்றது வருதா? 5ன்றது வரும். பட் ஆனால் நல்லா பாருங்க, இப்போ எனக்கு வந்து இது வந்து போஸ்ட் ப்ரீ அப்படின்னு சொல்லி பண்ணணும் அப்படின்னா, ப்ரீ இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போ நான் ப்ளஸ் பண்ணேன்னா இது பேர் வந்து போஸ்ட். ஆக்சுவலாக பின்னாடி போட்டால் போஸ்ட்டு, முன்னாடி போட்டால் ப்ரீ, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இந்த 2 ப்ளஸ் பின்னாடி போட்டிங்கன்னா ப்ரீ. அப்படின்னா ஒன்றும் இல்லை, அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். இப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு 6 வரும். ஓகேங்களா? 6 வருது, இது வந்து ப்ரீ. இதே போஸ்ட் அப்படின்னா வந்து console.log ஆஃப் போஸ்ட் அப்படின்னா ஆர். ஓகேங்களா? ஸோ இது வந்து முன்னாடி போடணும், அவ்வளோதான். ஓகேங்களா? பார்த்தீங்களா இப்போ 5 வருது. ஸோ பேசிக்காக இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஓகேங்களா? தெரியுதுங்களா? 5. ஸோ பேசிக்காக வந்து இதுதான் போஸ்ட் அண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே 5 ஏன் வருதுன்னு புரியுதா? 6 தானே வரணும்னு சொல்லிட்டு, ஏன்னா அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இங்கே லைக் அசைன் பண்ணி அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதான் வந்து இது வந்து போஸ்ட், இது வந்து ப்ரீ. ஓகேங்களா? ஸோ அதான் டிஃப்ரென்ஸு. பேசிக்காக அதே தான். சொல்லுங்கள். இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகுது, போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆகுதுக்கு 5 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ 6 பிரிண்ட் ஆகுதுக்கு என்ன ப்ராப்ளம்?
ஸ்டேட்மெண்ட்? அதுக்கு நீங்கள் ப்ரீ இன்க்ரிமெண்ட் போடணும். முன்னாடி போட்டோம்ல. ஸோ இது ப்ளஸ்ஸை முன்னாடி போட்டிங்க அப்படின்னா அசைன் இல்ல பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டி ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டுட்டு இப்போ அடுத்தது அந்த இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும் ப்ரோ. அந்த இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும்ல, ஆமாம். அந்த இதை பிரிண்ட் பண்ணணும்ல, அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும்ல ப்ரோ, அது கேட்குறேன். ஓ இப்போ இனிஷியலா அது டீனு இதாயிருச்சு. இப்போ அது அடுத்த ஸ்டெப்ல அது இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும்ல, அதை பிரிண்ட் பண்ணணும்ல, அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும்ல, அது கேட்குறேன். ஆமாம் ஆமாம். ஸோ திரும்பி கொஸ்டின் நீங்கள் புரியுது புரியுது கொஸ்டின் புரிஞ்சுது. புரியுது. வெறும் கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஆர்ன்னு கொடுத்தா வருமா ப்ரோ? ஆக்சுவலாக வராது. சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது சேமாக தான் வரும். ஸோ நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக ஸோ ஆர்ன்னு சொல்லிட்டு இப்போ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சிம்பிளாக வேறு ஏதாவது வேறு இது வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் எஃப்ஐ கன்சோல் டாட் லாக் பண்ணிங்கன்னா வரும்னு நினைக்கிறேன். லெட் மீ செக். ஓகே லைக் மீ செக் அண்ட் டெல் யூ. ஓகேங்களா? நாளைக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதான் டிஃப்ரென்ஸ் வந்து போஸ்ட் அண்ட் ப்ரீக்கு. ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ். ஸோ டேட்டா டைப்ஸில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ இது சிம்பிள் காம்ப்ளெக்ஸ்ன்னு எப்படி வேணால் சொல்லலாம், இல்லை ப்ரிமிட்டிவ் நான் ப்ரிமிட்டிவ் எப்படின்னா சொல்லலாம். ஸோ வந்து இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா லைக் 2 டைப்ஸ் தான். ஸோ அரே அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இதை நாளைக்கு நம்ம கவர் பண்ணலாம் கம்ப்ளீட்டாக. ஐ டெல் யூ ஆல் தி சினாரியோஸ் ஆஃப் அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஓகே ஓகே ஸோ இதில் வந்து 5 டைப் இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், நல்ல, அன்டிஃபைன், இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ், இது எல்லாமே முக்கியம். ஸோ எப்படி வந்து அந்த இதெல்லாம் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து வில் சி அபவுட் தட். ஓகேங்களா? ஸோ அந்த 2 இது பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஜஸ்ட் வில் சி சிம்பிள் டேட்டா டைப்ஸ். ஸோ நம்பர் லைக் ஸோ நம்பர் வந்து நீங்கள் இப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே லெட்டு போட்டுக்கலாம், வேர் போடணும்னாலும் போட்டுக்கலாம். இட்ஸ் யுவர் விஷயம். ஓகேங்களா? ஸோ இது ஸ்ட்ரிங் அப்படின்னா வந்து ரெண்டு பார்த்துக்கலாம். ஸோ அப்புறம் பூலியன் பூல் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ட்ரூ. அப்புறம் லெட் வேற என்ன பார்த்துக்கணும், நல். ஓகேங்களா? ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு நல். ஓகேங்களா? இப்போ நான் ஜஸ்ட் எல்லாத்தையுமே கன்சோல் லாக் பண்ணுறேன். நம்பர் கமா நேம் கமா கமா ஆன்சர். பாருங்க ஒரு எரர் வருது. ஓகேங்களா? செஃப் இஸ் தெரியுதா? இது எல்லாமே வருது. ஓகே ஃபர்ஸ்ட் இதான் வந்து ஃபர்ஸ்ட் 4 விஷயம். ஓகேங்களா? ஐ ஷோ an எக்ஸாம்பிள் ஃபார் எவ்ரிதிங். போகுது. ஸோ எப்படி வந்து நம்பர் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எப்போ அன்டிஃபைன் வரும்னு சொல்கிறேன். ஸோ பட் பேசிக்காக ஃபஸ்ட் பாருங்கள், நம்பர் வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு வந்து இப்படி தான். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக நீங்கள் நம்பர்ஸ் வந்து டபுள் கோட்ஸ் இல்லாமல் நீங்கள் நம்பர்ஸ் டிஃபைன் பண்ணி நம்பர்ஸ். ஸோ அடுத்து எப்படி ஸ்ட்ரிங் டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே லெட்டு தான். லைக் நீங்கள் லெட்டு போட்டு நீங்கள் என்ன டைப் வேணால் இது பண்ணிக்கலாம். அதே தான் வார். ஓகேங்களா? வார் இஸ் ஆல்சோ சேம். ஸோ ரெண்டே வழி தான் மோஸ்ட்டாக வந்து லெட் அண்ட் வார்.
ஓகேங்களா. ஸோ இதே கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா கான்ஸ் போட்டுக்கலாம், பட் ஆனால் கான்ஸ் வந்து ரீஅசைன் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதனால லெட் ஆர் வேர் யூஸ் பண்ணுங்க, நான் லெட் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. அடுத்து வந்து பூலியனும் நீங்கள் இல்லை இதே மாதிரி டிஃபைன் பண்ணிக்கலாம், நல்ல அப்படியே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, நான் டிஃபரன்ஸ் பற்றி நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து இதோட இது. ஓகேங்களா. ஸோ இது முக்கியமானது. ஸோ நான் வந்து நாளைக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. லைக் எப்போ வந்து லைக் ஆப்ஜெக்ட்ஸ் அரேஸ் பார்க்கும்போது ஐ டெல் யூ டீடைல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் லெட் அண்ட் வேரோட டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அது எல்லாமே சேர்த்து ஐ டெல் யூ டுமாரோ. ஓகேங்களா. சொல்லுங்கள். ஓ, கன்சோல் லாக்ல நேம் ஒரு இது அடி ஸ்லாஷ் ஆயிருக்கு. ஓகே, அது என்னன்னு சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை, பேசிக்காக இது வந்து ரிசர்வ்டு வேர்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ பேசிக்காக நேம்ன்றதை யூஸ் பண்ணாதீங்க, ஸோ நேம்ஸ்ன்னு யூஸ் பண்ணுங்கள். ஸோ சில கீ லைக் சில வேர்ட்ஸ் வந்து லைக் நேம்ஸ்ன்றது வந்து அவங்க இன்பில்ட்டான கோர் மாடியூல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால நேம் வந்து நம்ம ரீஅசைன் பண்ணுறோன்ற மாதிரி எடுத்துப்போம். ஓகேங்களா. ஸோ அதனால தான் அந்த ஸ்லாஷ் வந்து காட்டுச்சு. ஸோ பேசிக்காக நீங்கள் நேம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்களா. அந்த ஸ்லாஷ் காட்டணும்னா இப்போ அவுட்புட் வந்துச்சு ப்ரோ. அது லைக் ஆக்சுவலாக அவுட்புட் வரும், ஒன்றும் இல்லை, ப்ரீக்ரியேட்டட். ஓகேங்களா, தெரியுதுங்களா. ஸோ அது ரிமூவ் பண்ணிட்டாங்க, பட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஷோயிங் யூ தட் வார்னிங் காட்ட தான் செய்யும். ஓகேங்களா. ஓகே. ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் எஸ் போட்டுங்க. ஓகேங்களா. இது மாதிரி 2-3 வேர்ட்ஸ் இருக்குது, லைக் பேசிக்காக நேம்ன்றது ஒரு ப்ரோ. ஒரு இது பார்த்தோம் ப்ரோ, இந்த போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட். ஆமாம்மா. இப்போ அதில் வந்துட்டு அந்த கோட் கப் ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ அந்த இது மேலே இப்போ லெட்டு டி ஈக்குவல் டு 5 ஆர் ஈக்குவல் டு 6 அப்படின்னு கொடுத்துக்கலாம் ப்ரோ. ஓகே. அப்புறம் வந்து வேற வேரியபிள் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு அந்த அந்த வேரியபிள் டீப்ல அது ஒரு இதை வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட், ஒரு இதை ப்ரீ இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டு ஸ்டோர் பண்ண வேரியபிளை கன்சோல்டர் லாக்ல கொடுத்தா வருமா ப்ரோ? ட்ரை இட். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் 5. ஓகேங்களா, 5 வந்துடும். இந்த இடத்துல உங்களுக்கு 6 வரும். பார்த்தாலும் பார்க்க முடியல. இல்லையே ப்ரோ, ஃப்ரீல பண்ணாதானே ப்ரோ இது வரும், 6 வரும். போஸ்ட்ல பண்ணா ஃப்ரீல தானே முன்னாடியே இங்கே அசைன் இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஓகே ஓகே. இப்போ பாருங்க, அவுட்புட் கரெக்டாக தான் வருது, உங்களால் பார்க்க முடியுது பாருங்க. அதான் நீங்கள் மேலே 5ன்னு போட்டிங்களா? இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 அசைன் ஆகும். இப்போ அந்த ப்ரீ ப்ளஸ் ப்ளஸ் பதில் ஆர் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ப்ரோ? 6 அப்புறம் வந்து ஓகே. தெரியுதுங்களா? அப்போ ஸோ இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாங்க ப்ரோ. இப்போ வந்து இனிஷியலாக இன்க்ரிமெண்ட் ஆனதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேற ஒரு கிளாஸ் அசைன் பண்ணிட்டு வச்சுக்கலாம். ஓகே. இது இல்லை, இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லைக் எப்படி வந்து ஃபங்க்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 4 வழியில் வி கேன் டிக்ளேர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான வே வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. லைக் எல்லா வேஸுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த வேவும் மிஸ் பண்ண மாட்டோம், எல்லா வேவும் வில் சி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வே வந்து என்னன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஓகேங்களா.
ஸோ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்னா ஒன்றும் இல்லை. ஸோ ஃபங்க்ஷனுன்ற கீவேர்டை யூஸ் பண்ணணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இதான் ஃபர்ஸ்ட் வே, இதான் ஜென்ரல். ஓகேங்களா, முன்னாடி இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபங்க்ஷன்ற கீவேர்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன். நல்லா புரிச்சுக்கோங்க, நேம் வைக்கும் போது இந்த கோலன் வைக்கும், இந்த ஓப்பன் கலி க்ளோஸ் கலி. ஸோ ஓப்பன் பேக்கெட் க்ளோஸ் பேக்கெட். இதுக்கப்புறம் நம்ம இதுதான் வந்து பிளாக் சொன்னல, பிளாக் ஸ்கோப் பேசிக்காக. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்.log ஃபங்க்ஷன் கால். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணணுன்றது. ஸோ இப்படி தான் யூ கால் ஃபங்க்ஷன் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேங்களா, ஸோ பாருங்கள், அது ஷோ யூ. சரிங்களா, ஃபங்க்ஷன் வந்து கால், இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் வந்து தேர் ஆர் சம்திங் கால்டு, எல்லா லாங்குவேஜ்லையும் பார்த்துருப்பீங்க, ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ். கரெக்டாக வென் யூ வாண்ட் டு பாஸ் சம் வேல்யூ, இப்போ இந்த ஆட்ல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க 5,5. ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் இந்த 5,5 பாஸ் பண்ணும்போது when you want to receive it, இது வந்து பேராமீட்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து 2 வேல்யூ வந்து நான் பண்ணுறேன், கெட்டிங் A and B. ஸோ வர வேல்யூ நம்ம ஆட் பண்ணிட்டும் போடலாம். console.log of A, B. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லைக் நம்ம அடிஷன் பண்ணணும். கரெக்டாக அடிஷன் பண்ணிவிட்டு வில் ஜஸ்ட் console.log. இப்படி தான் அந்த வேல்யூஸை பாஸ் பண்ணணும். ஓகேங்களா, பாருங்கள், ஸோ இப்போ தான் வந்து வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஃபங்க்ஷனுக்கு வந்து வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணுற இடம் வந்து ஆர்குமெண்ட்ஸ், வாங்குறது வந்து பேராமீட்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து பேசிக் வே ஆஃப் டிக்ளரிங் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் வந்து இது பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அசைன்மெண்ட்டில் இதை போட்டிருப்பேன், லைக் நோ வரிஸ். ஸோ அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷன் பேசிக்காக கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஜஸ்ட் வேல்யூஸ் இப்போ பாஸ் பண்ணணும், அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஏரியா கிரியேட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடச்சிடும், எப்படி வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக ஃபங்க்ஷன்ஸ் இது இன்னொரு ஒரு எக்ஸ்பிளைன். ஓகே, ஒன்று சிம்பிள். ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணால் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கீவேர்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபங்க்ஷன் பேர் வைக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஏரியா கால்குலேட் பண்ணுறது ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பேசிக்காக ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிடுறேன், ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா, ரிப்பீட்டடாக நீங்கள் கால் பண்ணோம் அப்படின்னா வந்து அதை ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபங்க்ஷனுக்கான பேர், அப்புறம் ஓப்பன் கலி க்ளோஸ் கலி. ஓகேங்களா, ஸோ எப்போல்லாம் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்களோ அப்போ இந்த உள்ளே இருக்க எல்லா கோடுமே ரன் ஆகும், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் எப்படி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஃபங்க்ஷன்ற கீவேர்டு, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து இது ஃபுல்லு. ஓகேங்களா, இப்படி நிறைய பேர் வந்து இப்படி நினச்சிப்பாங்க, இப்படி கிடையாது, இது மட்டும் தான் பேருன்னு இல்லை, கம்ப்ளீட்டாக பேர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கோடு வந்து இந்த பிளாக்ல எழுதிக்கணும். இதுக்குள்ளே நம்ம என்ன இது வேணால் எழுதிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஏரியா ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் இஷ்யூ. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஏரியா ஆஃப், இப்போ நம்ம வந்து வேல்யூஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபங்க்ஷன், இப்போ பேசிக்காக ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணணும், ஏரியான்றது போட்டால் கால் ஆகும். இது ஃபங்க்ஷன் கால். கரெக்டாக பாருங்க, நம்மளுக்கு ஏரியா ஃபங்க்ஷன் வந்து கால் ஆயிருக்கு. நல்லா பாருங்க, ஏரியா ஃபங்க்ஷன் வந்து கால் ஆயிருக்கு. இதே வந்து இதுக்குள்ள நான் வந்து 2 வேல்யூஸ் பாஸ் பண்ணணும், A, B அப்படின்னு பார்த்தீங்கன்னா console.log of length into breadth, L into B போட்டிங்கன்னா இப்போ வந்து ஆர்குமெண்ட்ஸ் வாங்குது. கரெக்டாக, ஸோ A, B, சாரி மேபி 2,2. இல்லைங்களா, பாருங்க 4ன்னு வருது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா, ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு? அது புரியுது ப்ரோ. இப்போ வந்துட்டு அதுக்கு வந்து 2 கால் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்களா ப்ரோ, இதுக்கு ஒன்று கொடுத்தா போதும் இல்லை? ஆடுங்கிறது தனியாக ஒன்று, அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக போட்டேன். ஓ ஓகே ஓகே, முதல்ல நம்ம பேராமீட்டர்ஸ் இல்லாமல் கால் பண்ணுவோம்ல, அதுக்கு இதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து இந்த ஆட் 5,5 கொடுத்துருக்கீங்களா ப்ரோ, இதை வந்து அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேலேயே கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை, அப்புறம் வந்துட்டு மொத்தமாக லாஸ்ட்ல அது எது பிரச்சனை
மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் லைனாக அப்படியே ஒன்று ஒன்று கீழே கீழே கால் பண்ணிட்டா ஒன்றும் இல்லை ப்ரோ. ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக அதுதான் வந்து ஸ்கோப்பிங் கான்செப்ட். ஸோ வந்து லைக் ஹோஸ்டிங்ன்ற கான்செப்ட் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா எங்கே பிரச்சனை கொடுத்தலாம் பிரச்சனை ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணுறது எரர் வராது. பட் மல்டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக கால் ஆயிடும். அது இதுக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம் அதுக்காக அந்த ஃபங்க்ஷன் நேம் வச்சு. ஆமாம் நேம் வச்சு இந்த மாதிரி ஓகே ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு வே தான் பார்த்துருக்கோம், அது வந்து டிக்ளரேஷன் வே. ஓகேங்களா. அடுத்து இது தவிர்த்து ஒரு 3 வேஸ் இருக்குது, நம்ம போக பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வேல ஃபெமிலியரைஸ் ஆகிக்கோங்க எப்படி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும். ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி பார்த்தாங்களே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ எக்ஸாம்பிள் இது பாருங்கள். அடுத்து இஃபெல்ஸ். ஸோ எல்லா ப்ரோக்ராமிங்லையும் இஃபெல்ஸ் பார்த்துருப்பீங்க. 7 வந்து ஸோ பேசிக்காக என்ன ஆகும், இஃப் கொடுக்குற இது வந்து உங்களுக்கு இஃப்குள்ளே இருக்கிறது வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஏ ஓகேங்களா. மேபி ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூட். சரி இஃப் பிளாக்னு வச்சுக்கோங்களேன். இஃப் பிளாக்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இதே எல்ஸ் அப்படின்னா வந்து எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பேசிக் இஃபெல்ஸ். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் வேலை செய்கிற மாதிரி தான் இதுலேயும் இஃபெல்ஸ் வந்து வேலை செய்யும். ஜாவாஸ்கிரிப்ட்லையும் பார்த்தீங்கன்னா எல்ஸ் பிளாக். ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தாச்சு. ஸோ லைக் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைட்ஸ் போகலாம். பார்த்தீங்களா ஏன் எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ வந்து நம்ம மேலே பார்த்தீங்கன்னா we have declared it as something பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் வருது. ஸோ மேபி வில் கிவ் சம் அதர் திங் கண்டிஷன் இதாக கொடுத்து பார்க்கலாம். ஒரு கொஸ்டின் அதில் இருக்கும், அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ வேல்யூ வச்சுக்கலாம். இங்கே வந்து let val is equal to val is equal to 10 கொடுப்போம். ஓகேங்களா. இப்போ பாருங்க எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுதா. இப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ 5 is equal to 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா இஃப் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா. இதுதான் வந்து இஃப் எல்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ அடுத்து போகலாம். ஒன்றும் இல்லை, எல்லா லாங்குவேஜ்லையும் நீங்கள் இஃப் யூஸ் பண்ணுவீங்களா. ஸோ ட்ரூவாக இருந்துச்சு, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இது ட்ரூவா இல்லை ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதான எல்லா லாங்குவேஜும் இஃபெல்ஸ் வந்து இதுவாக வருது. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். இஃபெல்ஸும் எப்படியும் சின்டெக்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இஃப்னு போட்டுட்டு இங்கே நீங்கள் கண்டிஷன் கொடுத்துப்பீங்க. ஓகேங்களா. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இதே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வில் கோ டு த ஃபைனல் கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ டிராஃபிக் லைட் வச்சு லைக் ஸ்டாப் ரெட்டு அந்த மாதிரி. ஸோ ஒரு இஃப் கண்டிஷன் போடுற மாதிரி இருக்கும், எல்லாமே இஃபெல்ஸ் போடுற மாதிரி இருக்கும். போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் வந்து புரிஞ்சிடும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லூப். ஓகேங்களா. லூப்லேயும் நிறைய லூப்ஸ் இருக்குது. டூ ஒயிலு ஃபார் இந்த மாதிரி ஃபார் ஈச் இந்த மாதிரி நிறைய லூப்ஸ் இருக்குது நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்லையும் மீதி லாங்குவேஜில் பார்க்குற மாதிரி. ஸோ இதில் வந்து லைக் ஒரே லூப் போட்டு இப்போதைக்கு பார்க்கலாம். அடுத்தடுத்த லூப்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணும்போது சொல்கிறேன். ஓகேங்களா. ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட போகிறீங்க. அதுக்காக தான் ஐம் ஒன்லி டீச்சிங் யூ ஒன் லூப். ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா பேசிக்காக லூப் என்னத்துக்கு யூஸ் ஆகுது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் இதை வந்து திரும்பி பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு கோடை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா லூப்பில் போடுவோம். ஓகேங்களா. அதில் பார்க்கக்கூடிய இப்போ லூப் வந்து ஃபார் லூப். ஓகேங்களா. எப்படி ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சிமிலர் டு ஜாவா மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபார் லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். இது வந்து மொத்தம் 3 விஷயம் எடுத்துக்கோ. ஓகேங்களா. ஒன்று வந்து இனிஷியல் வேல்யூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன். ஓகேங்களா. கண்டிஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட். ஓகேங்களா. இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா. இதான் 3 விஷயம் நீங்கள் ஃபாரில் கொடுக்கணும். ஸோ
ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக 0ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம 0 to 100 நம்பர்ஸ் வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ என்னோட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சுட் பி லெஸ்ஸர் தேன் 100. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எனக்கு இன்க்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கனால ஏ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ஏ ப்ளஸ் ஒன்னும் கொடுத்துக்கலாம், ஏ ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸும் கொடுத்துக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஒன்னும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ console.log of ஏ அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். பேசிக்காக 99 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இப்படி தான் வந்து ஃபார் வந்து ஒர்க் ஆகும். பேசிக்காக உங்களுக்கு இன்னும் லோ லெவலில் சொல்லணும்னா ஒரு கோட் சின்னதாக இருக்கும் போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் மொத்தமாக நீங்கள் போட்டுட்டு இருக்கும்போது ஓகேங்களா? ஸோ மொத்தமாக நீங்கள் ஒரு கோடை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ப்ரோ சொல்லுங்க. இப்போ ஜேஎஸ்ல இருக்கிற ஃபார் லூப் சின்டாக்ஸ் ஜாவால இருக்கிறதுக்கும் சேம் தானே ப்ரோ? ஆமாம் ஆமாம். இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட். ஓகேங்களா? ஸோ சிமிலராக இருக்கும். இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இதுதான் கோர். ஓகேங்களா? ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் இன்னைக்கு கிளாஸில்? பேசிக்காக நம்ம எல்லா லாங்குவேஜ்லேயும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எப்படி சின்டாக்ஸ் ஒர்க் ஆகும் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் லுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இஃப் அண்ட் எல்ஸ் பார்த்தோம் கரெக்டாக. இஃப் பிளாக் எல்ஸ் பிளாக் பார்த்தோம். அதோட இஃப் பிளாக் என்னது, கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அடுத்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதுக்கான எக்ஸசைஸ் நான் எல்லாமே இன்னைக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். அந்த அசைன்மெண்ட் செக் பண்ணி பாருங்கள். லைக் டைம் இருக்கும்போது அதை பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஃபங்க்ஷனுக்கு முக்கியமாக இன்னைக்கு டிக்ளரேட்டிவ் அப்ரோச்சில் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. தேர் ஆர் லாட் ஆஃப் வேஸ் டு டிக்ளேர் ஃபங்க்ஷன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய வேஸ் இருக்குது, நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஸோ பேசிக்காக ஃபங்க்ஷனில் வந்து எப்படின்னா ஃபங்க்ஷன் கீவேர்டு நேமு பாருங்கள். ஃபங்க்ஷன் நேம் இந்த கேர்லி முக்கியம். அப்புறம் இந்த ப்ராக்கெட். ஓகேங்களா? பேரந்தசிஸ். ப்ரோ இப்போ இது வரைக்கும் பார்த்த ஓவரால் கோட் ஒரு சின்ன கிளான்ஸ் மாதிரி காட்டுங்க. ஓகே. அது ஆக்சுவலாக கோடில் பண்ணால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய ரேண்டமாக டைப் பண்ணிருக்கோம்ல. அதுக்காக தான் நான் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வச்சு சொல்கிறேன். ஸோ பிபிடிஸ் வச்சு சொல்கிறேன். அசைன்மெண்ட் இந்த கிளாஸ் முடிச்சுட்டு அப்லோட் பண்ணிடுவோம். அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் அசைன்மெண்ட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். அதில் ஒரு கொஸ்டின் தான் இருக்கும் எல்லா டாப்பிக்லையும். நம்ம என்ன ஒரு 7 பார்த்துருக்கோமா? அந்த 7க்கும் சின்னதாக எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது அந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும் உங்களுக்கு. நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஜிசிஆரில். நீங்கள் அந்த அசைன்மெண்ட் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அது முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே. ஒரே ஒரு ஃபைல்லே நீங்கள் எல்லாமே எழுதிடும். நான் இப்போ பண்ணியிருக்கேன்ல, இதே மாதிரி அசைன்மெண்ட்டு நீங்கள் ஒரே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல்லேயே அந்த மொத்த கொஸ்டின்ஸு ட்ரை பண்ணிடுங்க. மொத்தம் ஒரு 7 கொஸ்டின் தான் சம்திங் வரும், 7, 8. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. இப்போ நம்ம இன்னைக்கு வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் பார்த்தோம், அதாவது சிம்பிள் டேட்டா டைப்ஸ் பார்த்துருக்கோம். நாளைக்கு நான் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அரேஸ் பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அரேஸ் வந்து நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம் அடுத்து. ஓகேங்களா? ஸோ லைக் ஆப்ரேட்டர் சொல்லியிருக்கேன் நான். ப்ளஸ், மைனஸ், டிவிஷன், அடிஷன், எப்படி வந்து போஸ்ட், ப்ரீ, இன்க்ரிமெண்ட் எல்லாமே பார்த்தோம். சிங்கிள் லைன், மல்டி லைன் கமாண்ட்ஸு. சிங்கிள் லைன் கமாண்டா இந்த மாதிரி, மல்டி லைனா இந்த மாதிரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ் நான் சொல்கிறேன், டெம்ப்ளேட்டர்ஸ். கீவேர்ட்ஸ்னா ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இது மாதிரி நிறைய ரிசர்வ் கீவேர்ட்ஸ் இருக்கும். நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீவேர்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். வேரியபிள்ஸ் எப்படி வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறது, அதோட டிஃப்ரென்ஸ், வார்க்குள்ள எட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதெல்லாம் தான் இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ். இந்த 8 டாபிக் பார்த்துருக்கோம். இந்த 8 டாப்பிக்கும் உங்களுக்கு நான் அசைன்மெண்ட் ஒன்று போங்க. அந்த அசைன்மெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிடும். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? இல்லை கிளாஸ் இப்போ ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு, யாருக்காவது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நீங்கள் கேளுங்க. இப்போ நோட் வேலை செய்யல, நீங்கள் சி தட். கிளாஸ் முடிஞ்சிருச்சு.